वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मदरदीर्घभृङ्गराजम् त्रयन्तयुग्मृतभौरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये. என்னுயிர் தந்தழைத்தவரை சரணம் பூக்கையானடைவே அவர் குருக்கள் நினை வணங்கி பின்னருளால் பெரும்போதோர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் அருவணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சுடகோபன் சேனிநாதன் இன்னும் முதற் திருமாளிகன் இவரை முன்னிட்டு பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. அமர்பஜனனீம் வந்தே சைதன்யதன்யராயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் கமப்யனுபதிம் வந்தே கருணாவருணாலயம் ரிஷசைலதஸ்தானாம் ஸ்வயம் யக்திமுபாகதம் திசந்து மே தேவ சதாத்வதீயா தயாதரங்கானுச்சராः கடாக்ஷாः ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்விதிதகாமதேனும் நித்யம் ஸ்ரீயா வசுதயா ச நிஷேவ்யமாணம் நிர்வ்யாஜ நிர்பரதயா ஹரிதம் விபாதி வேதாந்தவேத்யமிஹ வேகவதி சமீபே தீபப்பிரகாசைதி தெய்வதமத்விதீயம். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூலங்கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பொறியார் முதயரங்கமேய அந்தணனை அந்தணருதம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹுவி. ஆச்சாரியாளுடைய உயர்ந்த நம்முடைய பரம்பரையை 2 வருஷங்களாக பிரதிவாரம் ஒரு நாள் கேட்டு அனுபவிச்சுட்டு வந்தோம். நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை பிரபத்தி பரம்பரை. பிரபத்தியே உபாயம். எம்பெருமானை நம்பி எம்பெருமானுடைய திருவடிகளிலே எம்பெருமானே பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எம்பெருமான் அனுகிரகத்தினாலே அவனிடத்திலே நம்முடைய பாரத்தை வைத்து எம்பெருமான் கொடுக்கும் புருஷார்த்தத்தை அவன் என்று கொடுப்பான் என்று பார்த்து கொண்டு அது கிடைக்கும் புருஷார்த்தமே அத்தால் கிடைக்கும் புருஷார்த்தமே கைங்கரியமாய் நமக்கு சித்திக்க வேண்டும் என்று பார்த்திருப்பது என்பதால் நம்முடைய இந்த சம்பிரதாயத்தை ஆச்சாரியர்கள் எத்தனையோ அபிலாஷைகளோடும் விசுவாசத்தோடும் பரிசிரமத்தோடும் பரிவோடும் நமக்கு உபதேசித்து வைத்தார்கள் என்று பார்த்தோம். இந்த ஆச்சாரிய பரம்பரையினுடைய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சின்றா போல இந்த ஆச்சாரியர்கள் எந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை நமக்கெல்லாம் அடுத்தடுத்து உபதேசம் செய்து வைத்து இன்றளவும் நம்மை சம்ரட்சித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரபத்தி விஷயமாக மேற்கொண்டு தெரிந்து கொள்ள வேணும் என்றதான ஆசை வரும். பிரபத்தியை இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை இந்த பிரபத்தி என்றும் சொல்லும்படியான சரணாகதி சாஸ்திரத்தை இந்த பரநியாசம் என்று சொல்லும்படியான இந்த சரணாகதி சாஸ்திரத்தை நாம் ஓரளவாக தெரிந்து கொள்ள வேணும். ஏற்கனவே தெரிந்து கொண்டவர்கள் மீண்டும் அதை திடப்படுத்திக் கொள்ளலாம். ஏற்கனவே தெரிந்து கொள்ளாதவர்கள் இப்படியான உயர்ந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். கொஞ்சம் தெரிஞ்சவர்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சு கொள்ளலாம். நிறைய தெரிந்து கொண்டவர்கள் இன்னும் மீண்டும் அதை கொஞ்சம் ரசிக்கலாம் என்று பலபடிகளாலே யோசித்து நாம் எந்த பிரபத்தி சம்பிரதாய ஆச்சாரியர்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுட்டோமோ அவருடைய ஹிருதயத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் என்றதான ஆசையினாலே இந்த உபன்யாசம் மேற்கொண்டு சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அருளி செய்ததான சரணாகதி தீபிகை என்ற ஸ்தோத்திர ரூபமான உபன்யாசமாக மேற்கொண்டு பிரவர்த்திக்கிறது. ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலே, விசேஷமாக சுவாமி தேசிகனுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே, எம்பெருமான் அனுகிரகத்தினாலே, அதுவும் குறிப்பாக ஊப்புலில் எழுந்தருள் இருக்கும் திருத்தன்காய் எம்பெருமான்
மரகதவல்லி தாயாரோடு எழுந்திருக்கக்கூடிய தீப பிரகாசனின் பெருமானுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே நமக்கு மேற்கொண்டு கிடைக்கிறது. சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பிரபத்தியை பலபடிகளாலே ரட்சித்தார். நம்மாழ்வார் அனுஷ்டித்து பாசுரம் அருளி செய்து வைத்ததாய் ஸ்ரீ ஆளவந்தார் நம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே தாம் அனுஷ்டித்ததை ஸ்லோகரூபமாய் அருளி செய்து வைத்ததாய் ஸ்ரீபாஷ்யக்காரர் தாம் அனுஷ்டித்து அதை சரணாகதி கத்தியத்திலே தம்முடைய திருவாக்கினாலேயே அருளி செய்து வைத்ததாய் இருக்கும் இந்த உயர்ந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை, இந்த பிரபத்தி என்கிறதான உயர்ந்த விஷயத்தை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பல கிரந்தங்களினாலே வெளியிட்டருளினார். சம்ஸ்கிருத ரூபமான கிரந்தங்களினாலேயும் வெளியிட்டருளினார். நிக்ஷேபரக்ஷை முதலானவற்றிலே மணிப்பிரவாள ரூபமான கிரந்தங்களினாலேயும் ரகசிய கிரந்தங்களிலே பலபடிகளினாலும் வெளியிட்டருளினார். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அருளி செய்யாமல் போயிருந்தால் இந்த பிரபத்தி சம்பிரதாயம் நமக்கு அடியோடு இல்லாமலே கூட போயிருக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு பெரிய பாதிப்பு வந்து விட்டது. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டிலேயே பிரபத்தினுடையதான விஷயத்தையும் அது செய்யக்கூடாது என்கிறதான ஒரு பிடிவாதத்தையும், அது செய்யாமலே பெருமாள் மோட்சம் கொடுப்பார் என்கிறதான ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையும் வளர்த்து விட்டார்கள். அதனால் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பூர்வாச்சாரியருடைய வழியிலே அவசியம் தெளிவிக்க வேண்டியதான இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை பலபடிகளாலே வெளியிட்டருளினார். அதுல விசேஷமாக ஸ்தோத்திர ரூபமாகவும் வெளியிட்டருளினார். கிரந்த ரூபமாக வெளியிட்டது போக ஸ்தோத்திர கிரந்தங்களாகவும் வெளியிட்டருளினார். ரகசிய கிரந்தங்களாக வெளியிட்டது காலக்ஷேப ரூபத்தினாலேயே அறிய வேண்டியிருக்கும். காலக்ஷேபத்திற்கு அனைவருக்கும் அவகாசம் இருக்குமோ, அல்லது காலக்ஷேபத்திலே அறிந்த விஷயங்களை அனுசந்தானம் பண்ணுவதற்காகவாவது ஸ்தோத்திரங்கள் வேணும். நாம் அனுபவிக்கின்ற எம்பெருமானிடத்திலே நம்முடைய பலவிதமான விண்ணப்பங்களை பலபடிகளாக ஆழ்வார்கள் வெளியிட்டு காட்டினார் போலே நம்முடைய சரணாகதி என்கிறதான இந்த சித்தாந்த ரூபமாக எம்பெருமானை அனுபவிப்பது என்ற வழியை அனுசந்திப்பது எல்லாருக்கும் பிடிக்கும். எம்பெருமானிடத்துல பிரானே, உன்னை நான் மிகவும் ஆசிரியத்திருக்கிறேன், உன்னையே நம்புகிறேன், உன்னாலே அருள் பெற வேணும், உன்னாலே இடர் தீர வேணும், களைவாயிருந்தம் களையாதுழிவாய் களைகண்வற்றிலேன் என்று அவரிடத்திலே பிரார்த்திக்க வேணும். மற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆயுதம்பினி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றகிற்கினேன் என்று கேட்க வேணும் என்று நம்முடைய தைரியத்தை சொல்லுவோம், அவனுடைய பெருமையை சொல்லுவோம், நம்முடைய போக்கற்ற நிலைமையை சொல்லுவோம். நீயே ரட்சிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே விஞ்ஞாபனம் பண்ணுவோம். இப்படி பலபடிகளினாலே ஆழ்வார் பாசுரங்களினாலே ஸ்தோத்திரங்களினாலே நாம் அவனை அனுபவிச்சாலும் உன்னிடத்திலே என்னுடைய ஆத்மாவை ஒப்படைத்தேன், நீ பொறுத்து கொள்ள வேணும், நீ ஏற்றுக்கொள்ள வேணும் என்று மனப்பூர்வமாக பிரார்த்திப்பதற்கு ஒரு ஸ்தோத்திர ரூபமான கைவசம் ஒரு கிரந்தம் இருந்தா அது நன்னாத்தானே இருக்கும் என்பதனாலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நமக்கெல்லாம் இப்படி அனுசந்தானம் பண்ணும்படியாக சரணாகிரி சாஸ்திரத்தை ஸ்தோத்திர ரூபமாக அனுசந்தானம் பண்ணும்படியாக ஸ்தோத்திரங்கள் அருளி செய்திருக்கிறார். ஞாச தசகம் தேவப்பெருமாள் விஷயமாய், ஞாச விம்சதியின் ஞாச திலகம் ஸ்ரீ ரங்கநாதன் விஷயமாக, இதே போல இவற்றையெல்லாம் விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்தோத்திரமாய், கொஞ்சம் விசாரமாய் இன்னும் நிறைய விஷயங்களையும் இதிலே சேர்த்து வைத்து சரணாகிரி தீபிகை என்றதான ஸ்தோத்திரம் 59 ஸ்லோகங்களினாலே அமையப்பெற்றதாய் அருளி செய்திருக்கிறார். இந்த சரணாகிரி தீபிகை என்னவா நாம் குறிப்பாக சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம்னா, ரகசியத்திரேசாரம் என்று பெரிய கிரந்தமா சாதிச்சாரே, அந்த கிரந்தம் பூராவும் வாசிச்சா விட்டு எல்லா வாக்கியமும் ஞாபகம் இருக்காது, எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்காது. சில விஷயங்கள் மொத்தமாக மனசுல பட்டிருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் பட்டிருக்கும், சில பேருக்கு நிறையவும் மனசுல வாங்கி கொண்டிருப்பா. இந்த ரகசிய திரைசாரம் என்கிறதான கிரந்தத்தை பூர்ணமா படிச்சு மூடி வச்சாவிட்டு எத்தனை அர்த்தங்கள் முக்கியமாக மனசுல பட்டிருக்குமோ, இல்ல என்ன பட்டிருக்க வேணுமோ
அதையெல்லாம் இந்த சரணாகதி தீபிகையிலே ஸ்தோத்திர ரூபமாக அருளி செய்தார். அதனால இத சுருக்கமா சொல்லணும்னா ரகசிய திரேசாரத்தினுடைய தாத்பரியங்கள் சுருக்கமாக ஸ்தோத்திர ரூபமாக கிடைச்சிருக்கிறதுனால இத ஒரு குட்டி ரகசிய திரேசாரம் என்று கூட சொல்லலாம். ரகசிய திரேசாரத்திலே ரகசியமான மந்திரங்களுக்கு நுணுக்கமான விஸ்தாரமான வியாக்கியானம் இருக்கும். அந்த மந்திரங்கள், அந்த மந்திரத்தினுடைய அக்ஷரங்கள், அதுக்கு நுணுக்கமான விசாரமான வியாக்கியானங்கள் என்ற ரீதியில மொத்தமாக எந்த விஷயம் மனசுல படணுமோ அந்த விஷயத்தை இந்த கிரந்தத்திலே சுவாமி ரொம்ப பரம கிருபையோட அருளி செய்திருப்பதனாலே ரகசிய திரேசாரத்தை வாசிக்க முடியாதவா, ஆச்சாரியாளிடத்திலே காலக்ஷேபம் பண்ண முடியாதவா, இல்ல காலக்ஷேபம் பண்ணவா மீண்டும் அதிலே சொன்ன விஷயத்தை ஒரு முறை ஆசை போட்டு பார்க்கணும், அதை அனுபவிச்சு பார்க்கணும் பெருமாளிடத்துல. அது அந்த தத்துவங்களை எல்லாம் அங்கே சொன்னதான ஹிதமான வாக்கியங்களை எல்லாம் பெருமாளிடத்தை ஒரு ஸ்தோத்திர ரூபமான விஜாபனம் பண்ணி அனுபவிக்கலாம்னு இந்த சரணாகதி தீபிகையானது ரொம்ப உபகாரமான கிரந்தமானபடியினாலே எந்த ஆச்சாரிய பரம்பரையினுடையதான வழியெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு கொண்டோமோ அந்த ஆச்சாரியாளுடையதான ஹதயத்துக்கு ரொம்பவும் இஷ்டமானதான பிரபத்தி சாஸ்திரத்தை மேற்கொண்டு இந்த சரணாகதி தீபை என்கிறதான ஸ்தோத்திர ரூபமாக நாம் மேற்கொண்டு விசாரமாக தெரிஞ்சு கொள்ளப் போகிறோம். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு செய்து வைத்த உபகாரங்களிலே ரொம்பவும் நமக்கு இஷ்டமான நெருக்கமான ரொம்ப அதிகமான பெரிய உபகாரம் என்னவென்றால் சின்னதாகவும் ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தார். ரொம்ப அவகாசம் இல்லாதவா இப்பயாவது சொல்லட்டுமேன்னு காமாசிகாஷ்டகம் அப்படி 8 ஸ்லோகம் 10 ஸ்லோகம், கோபாலவிஞ்சதி 20 ஸ்லோகம், அபேரிஸ்தவம்னா ஒரு 29 ஸ்லோகம் 30 ஸ்லோகம், இந்த மாதிரியாக 10 ஸ்லோகம் 20 ஸ்லோகம் 30 ஸ்லோகம், தேவநாயக பஞ்சாசத்து வரதராஜ பஞ்சாசத்து என்று ஒரு 50 ஸ்லோகம், இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருந்தால் அதுக்கும் இன்னும் கொஞ்சம் பெரியதான சரணாகதி தீபிகை இது ஒரு 59 ஸ்லோகம், இப்படி 10 20 30 50 60, இன்னும் கூட அவகாசம் இருந்தா தயாசதகம்னு சொல்லட்டுமே என்று 100 ஸ்லோகம், அப்படி ஒரு 108 இந்த மாதிரியாக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அவகாசம் இருக்கிறவர்களுக்கு இருக்கிற அவகாசத்துக்குள்ளே எம்பெருமானை இழக்க கூடாது என்பதாக எப்படியாக்கும் வடமொழியிலே ஒரு ஸ்லோகம் உண்டு. மாடு புனை கட்டி வைக்கல் மேலே ஓட்டுவா, மாடுகளை புனை கட்டி வைக்கல் மேலே ஓட்டுவா, அந்த வைக்கோலை சுத்தி சுத்தி வரும் அந்த மாடு. இதற்காக அந்த வைக்கோலிலே இன்னும் கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருக்கிறதா அந்த நெல் எல்லாம் பதறை எல்லாம் அந்த வைக்கோல் இருந்து கீழே விழவேணும் என்று உழவன் ஓட்டுவான். அந்த மாடு அந்த சிரமமான தொழிலை செஞ்சுட்டு இருக்கச்சே அதுல சுத்தி சுத்தி அந்த வைக்கோலை சுத்திச்சு மிதிச்சுட்டே வரைச்சு அந்த மாடுகள் ஆகாரத்துக்கு என்ன பண்ணும், நடுவுல அந்த வைக்கோலையே கொஞ்சம் அப்படியே குனிஞ்சு கவி கொண்டு சாப்பிட்டுட்டே சுத்தும். அதுபோல நாமும் சம்சாரத்திலே சுத்திண்டே இருப்போம். ரொம்ப காரியங்களுக்கு நடுவுல சுத்திண்டே இருக்குச்சே நடுவுல அந்த விஷ்ணு பெருமாளை நமக்கு சுவாமியை நமக்கு சேஷிய நம்ம ரட்சிக்கிறவன நம்முடைய பரநியாசத்தை ஏற்றுக்கிற அந்த நமக்கு நெருக்கமான அந்த பிரேமஸ்வரூபனான பிரியனை நாமும் கொஞ்சம் அப்பப்ப அந்த மாடு எப்படி வக்கலை அப்பப்ப கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு தன்னை சுதாரிச்சுண்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறதோ அது போல நாமும் பெருமாளை அப்பப்போ வாழ்க்கையிலே சுத்திண்டே இருக்குச்சே நடுவுல நினைச்சுக்கிறோம். அது போல நினைச்சுக்கிறோம்னு சொல்றது. அதே போல இங்க இந்த பகவத் விஷயத்துல காலக்ஷேப ரூபமாக அனுபவிக்க முடியல என்னாலும் ரகசிய கிரந்தங்களை ஆச்சாரியபமாக கேட்கிறவருக்கு வாய்ப்பு இல்லை என்னாலும் வாய்ப்பு இருந்தாலும் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கலன்றதுனால அதை இழக்காம இருக்கபடிக்காக சுவாமி நிகமாந்த தேசிகன் பரவாயில்ல 5 நிமிஷம் இருந்தா இதை சொல்லட்டுமே, 10 நிமிஷம் இருந்தா இதை சொல்லட்டுமே, 15 நிமிஷம் என்று இப்படி அவகாசத்துக்கு தகுந்தா போல இன்னும் 1000 கூட அருளி செய்திருக்கார் பாதுகாதகத்திலும். அதனாலே சுவாமி நிகமாந்த தேசிகனுடைய திருவள்ளம் எவ்வளவு அசக்தியோ அசக்திக்கு தகுந்தா போலே குறைச்சிக்கலாம், எவ்வளவு சக்தி இருக்கோ சக்திக்கு தகுந்தா போலே வளர்த்துக்கலாம். ஆனா இருந்தாலும் இழக்க கூடாது என்ற கிருபையோட சாதிச்ச ஸ்தோத்திரங்களிலே சரணாகதி தீபிகை ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை, 59 ஸ்லோகமாக அருளி செய்தார். இந்த ஸ்லோகத்தை அருளி செய்வதற்கு
ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதா சொல்றா. ஒரு கிரந்தம் அவதரிப்பதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பெருமாள் கிரியேட் பண்ணுவார், உண்டாக்குவார். எப்படி ராமாயணம் பிரதான மகா கிரந்தத்தை, உத்தமமான இதிகாசத்தை, அந்த ராமனையே ராமாயணமாக கொடுப்பதற்கு வால்மீகிக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதுன்னு சொல்றாளோ இல்லையோ. மனுஷாத பிரதிஷ்டான் மகமஸ்வதி எக்ரௌஞ்ச மிதுனாடேகம் அவதி காமமோகிதம் என்பதாக சொல்லுவா. ஒரு பட்சிய ஒரு வேடம் நடிச்சான், அந்த பட்சி துடிச்சுண்டு இறந்து விழுந்தது. அது பக்கத்துல இருந்த அதனுடைய பேடை பட்சியானது ரொம்ப வருந்தி கதறித்து, அந்த கதறலை கேட்க முடியாம வால்மீகி பகவானுக்கு வாயில அவருடைய திருவாக்கிலே ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை உண்மையிலே அப்படி சுத்தி பார்த்தா கடைசியில ராமாயணமாவே இருந்தது. ஆச்சரியமா இருக்கு, ராமாயணமா இருக்கு என்று அதை பிரம்மா அனுகிரகிச்சுட்டு போனார் என்றெல்லாம் சொல்றாளோ இல்லையோ. அதே போல ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பல கிரந்தங்களை அருள் செய்ததுக்கெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதே போல இது என்ன சந்தர்ப்பத்திலே அருள் செய்யப்பட்டது என்றால், தீபபிரகாசன் எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ண இந்த பிள்ளலோகாச்சாரியர் சுவாமியினுடைய சிஷ்யர், என்னாச்சாரிய பரம்பரையிலே பிரதான ஆச்சாரியராக சொல்லப்படுகின்ற இந்த பிள்ளலோகாச்சாரியர், மணவாள மாமனிக்கு ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியர் என்று சொல்ல முடியாது. இந்த பிள்ளலோகாச்சாரியர் தீபபிரகாசன் எம்பெருமான மங்களாசாசனம் செய்ய வரும் என்ற போது நிகமாந்த மகாதேசிகனிடத்திலே அவருடைய அவதார ஸ்தலத்திலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் விஷயமாய் சரணாகதியை விளக்கி அற்புதமான அனுசந்தானம் செய்துள்ள வேணும் என்று பிரார்த்திச்சாராம். பெரியவாச்சான் பிள்ள பிரார்த்திச்சார். ரங்கநாதன் விஷயமாக ஞாச திலகம் ஞாச விம்சதி என்று அதனாலே அருளப்பட்டதாக சம்பிரதாயம். பரண்யாச விஷயமாக தெளிவுக்கு வேணும் என்று பெரியவாச்சான் பிள்ள பிரார்த்திச்சதுனாலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ரங்கநாதன் விஷயத்திலே ஈடுபட்டு ஞாச விம்சதியின் ஞாச திலகம் சாதிச்சா போலே பிளலோகாச்சாரியர் பிரார்த்திச்சதுனாலே இங்க தீபபிரகாசன் விஷயமாக சரணாதி தீபிகை அருளி செய்தார் என்று ஒரு கர்ண பரம்பரையான வார்த்தை உண்டு. சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இந்த ஸ்தோத்திரத்திலேயே சாதிக்கிறார். நல்லவா கேட்டா அதனாலதான் இந்த ஸ்தோத்திரம் சொன்னேன் என்பதாக சாதிக்கிறார். அந்த நல்லவா யார் என்று சொன்னால் இவரைத்தான் சுவாமி தேசிகன் குறிப்பிடுகிறார் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லி வைத்த வார்த்தை உண்டு. பிள்ளலோகாச்சாரியருடைய பிரார்த்தனை நமக்கெல்லாம் ரொம்பவும் பெரிய உபகாரமாக இருந்தது. லோகாச்சாரியோ சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுக்கு அற்புதமான தனியன் சாதிச்சிருக்கார் இல்லையா. சீரொன்று போல் திருவேங்கடமுடையான் பார் ஒன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே ஏமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரம் போமளவோ வாழ்வு. வைகுண்டம் வரைக்கும் ஒத்தாசை பண்ணும் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய ஒரு ஸ்ரீசூக்தியும் போதுமே. ஒரு ஸ்ரீசூக்தியும் போதும். எந்த ஸ்ரீசூக்தியும் புதுசு இல்ல, ஆனா அதை பற்றி நான் நிச்சயமா சொல்றேன். பிள்ளலோகாச்சாரியர் என்னென்ன பழமொழிகள் ஒன்று தானே அமையாதோ. தேசிகன் கொடுத்ததெல்லாம் சம்பிரதாய சமாகதங்களான சம்பிரதாயத்திலே பெரியவர்கள் உபதேசித்து வைத்ததான விஷயங்களைத்தான் சொல்றோம். ஆனா அதுல ரத்னமான வார்த்தைகளை எடுத்து சொல்றோம். சமுத்திரத்திலே தேடினால் பொறுக்கெடுக்க வேண்டும்படியாக இருக்குமே ரத்னங்கள், அதுபோல கிடைத்த ரத்னமான வார்த்தைகளை சொல்றார். எல்லாம் பிராச்சீனமான சம்பிரதாய வார்த்தைகள் தான். அது நாம் கையில வச்சுண்டுமான ஓரொன்று தானே அமையாதோன்னு அத்தனையும் கூட வேண்டாம். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் சாதிச்சு வைத்த ஏதாவது ஒன்றொன்று போதும். அரணியில் வாழ்வார்க்கு வானேரம் போமளவும் வாழ்வு. வாழ்வு இங்கேயும் இருக்கும், வான் போகும் வரைக்கும் இருக்கும், பரமபத பிராப்தி வரைக்குமானதான உபகாரம் செய்து வைக்கும் என்று சொன்னார். அப்படியான உத்தமமான சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளிலே சரணாகதி தீபிகைக்கு ரொம்ப விசேஷமான ஏற்றம். சரணாகதி தீபிகை தீபபிரகாசன் விஷயமாக அருளி செய்தது. திவ்ய தேசத்து எம்பெருமான் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார். பெருமாள் ரொம்ப அழகாக தாயாரையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூலகங்கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கம்மே அந்தணனை அந்தணருதம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று
மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளே விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில். விளக்குளி எம்பெருமான் மரதகவல்லி தாயாருடைய சேவை சாதிக்குவதான ஆச்சரியமான திருத்தங்கா திவ்யதேசத்திலே சேவிச்சேன் என்பதாக சாதிக்கிறார். எழுவாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஏற்றமுடைய எம்பெருமானுக்கு திருநாமம் அற்புதமான திருநாமம் விளக்கொளி எம்பெருமான் என்ற திருநாமம். இந்த விளக்கொளி என்றதான இதே திருநாமத்தினுடையதான தாற்பயத்தினாலேயே சம்பிரதாயத்திலே பகவத் ஸ்வரூபம் நன்றாக விளக்கப்படுகிறது. அது பின்னால சொல்லுவோம். அந்த விளக்குளி எம்பெருமான் இடத்திலே ஈடுபட்டு நம்மாழ்வாரும் கூட பாசுரம் பாடி இருக்கார். அதனால நம்மாழ்வாராலே பாசுரம் பெற்ற பெருமாள்னா இன்னும் ஒரு ஏற்றம் அதிகம். திருவிருத்தத்திலே நம்மாழ்வார் அருளி செய்கிறார். திருவிருத்தம் பூராவும் தேடினா ரங்கநாதனுக்கு ஒரு பாசுரம் தான் கிடைக்கும். அப்படி ரங்கநாதன் விஷயத்திலே கூட ஒரு பாசுரம் தான் பாடினார். அதே மாதிரி திருவிருத்தத்திலே திருத்தன்காயம் பெருமான் விஷயமாகவும் பாசுரம் இருக்கு. நான் இளம் வாய்க்கொண்டு நல்நீரம் என்று கோது கொண்டாவே இளம் செல்வன் சுவைத்தொழில்பாலை கடந்த பொன்னே கால் நிலந்தோ ஐந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வேக்காவுது அம்போன் தேனிளம் சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமந்ததே. எந்த பூமியில இருக்கிறவாளுக்கும் க்ஷேமமா இருக்கக்கூடியது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று 4 விதமான பூமி பிரதேசங்கள் உண்டு. கடலும் கடல் சார்ந்த இடமும் மலவும் மலை சார்ந்த இடமும் நிலவும் நிலை சார்ந்த இடமும் நிலம் சார்ந்த இடமும் நீரும் நீர் சார்ந்த இடமும் என்றெல்லாம் சொல்றது உண்டு. அதுபோல மலையில் வாழ்பவர்கள், காட்டிலே வாழ்பவர்கள், நல்ல பயிர் நிலங்களிலே வாழ்பவர்கள், நீர்நிலைகளிலே வாழ்பவர், நிலங்களிலே வாழ்பவர்கள் அல்லது பாலைவனத்திலே வாழ்பவர்கள் யாருக்காயிருந்தாலும் நல்ல ஒரு நெறிய காட்டக்கூடியது திருத்தன்கா என்பதாக சொல்லுகிறார். எதனால சொன்னார்னா, இந்த திருத்தன்காவிலே ஒரு சுவாமி வரப்போறார். எந்த பூமியிலே இருக்கிறவாளுக்கும் க்ஷேமத்தை தரக்கூடியதான பிரபத்தி சம்பிரதாயத்தை சிறப்பிரதிஷ்டையாக காட்டிக் கொடுக்க போறார் என்கிறதான மகிழ்ச்சியினாலே நம்ம ஆழ்வார் இந்த பாசுரத்தை அருளி செய்தார் என்பதாக சொல்லுவார். இங்கே திருத்தன்காயம் பெருமான் விஷயமாகவும் அதே சமயம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனை உள்ளடக்கி வைத்ததானதான ஒரு கருத்தோட இந்த பாசுரம் அமைந்திருப்பதாக ஆச்சாரியர்கள் ரொம்பவும் அனுபவிப்பதுண்டு. இப்படி நம்மாழ்வாராலே திருவங்கை ஆழ்வாராலே பேசப்பட்டவனான வேணுமான இந்த தீப பிரகாசன் விஷயமாக சரணாகதி தீபிகை என்று விலட்சணமான தலைப்போட ஸ்தோத்திரம் அருளி செய்கிறார் சுவாமி. சரணாகதி தீபிகை என்றால் சரணாகதியே தீபம், சரணாகதியே தீபமாக இந்த ஸ்தோத்திரம் அமைகிறது. தீபம் என்ன பண்ணும்? தீபிகை என்றதான சப்தத்திற்கு கைவிளக்கு என்றதான அர்த்தம். ஒரு சின்ன தீபம் இது. தீபம் என்றால் விளக்கு என்ற அர்த்தம். தீபிகை என்றால் விளக்கு என்றோ அல்லது சிறியதான கைவிளக்கோ என்றோ அர்த்தம். கைவிளக்கு என்றால் என்ன அர்த்தம்? விளக்கு என்று என்னத்தை சொல்லும்? பெருமாளை சேவிக்க போறோம். பவர் கட். தமிழ்நாட்டுல இப்பெல்லாம் ரொம்ப பவர் கட்டு. திவ்ய தேசங்கள் எல்லாம் ரொம்ப பவர் கட்டா தான் இருக்கு. ஒரு திவ்ய தேசத்துக்கு போனோம், ரொம்ப இருட்டா இருக்கு. ஏன்னா பவர் இல்ல. விளக்கு போட்டா தான் பெருமாளை சேவிக்க முடியும். கையில விளக்கு வச்சு பெருமாளை சேவிக்கிறோம். இந்த விளக்கு என்னத்தை பண்றது? பெருமாளை காட்டுறது. பெருமாளோடைய தாயாரும் இருக்கிறதையும் காட்டுறது. அது மாத்திரம் இல்லை, இந்த நாமையும் இந்த விளக்கு காட்டுறது. இந்த விளக்கு வெளிச்சத்திலே பெருமாளும் தெரிவார். நம்ம கூட பார்த்துக்கலாம். நாம எப்படி இருக்கோம், பெருமாளை சேவிக்கிறதுக்கு உண்டானதான தகுதியோட அந்த ஸ்வரூபத்தோட பெருமாளை சேவிக்கிறோமான்னு நாமும் பார்த்துக்கலாம். விளக்கு பெருமாளையும் காட்டுறது, நம்மையும் காட்டுறது. இது மாத்திரம் இல்ல, அந்த சன்னதியினுடைய அமைப்பு, சன்னதியிலே படிகள், சன்னதியிலே எங்க நடமாடுவதற்கு வசதியாக ஏற்றமான இறக்கமான இடங்கள்லாம் இருக்குன்னு அந்த ஏற்றம் இறக்கம் இடைஞ்சல் எல்லாத்தையும் காட்டுறது. அந்த இருட்டம் எவ்வளவு இருக்குன்னு காட்டுறது. அந்த இருட்ட போக்கவும் போக்குறது. இன்னும் பெருமாள் சேவிக்க அந்த சந்தர்ப்பத்துல சன்னதியில ஒரு சமயம் பூனை ஓடும், அதையும் பார்த்திருக்கும். இல்ல கரப்பாம்பூச்சி கூட ஓடுறது இந்த பக்கமா, அதையும் பார்க்கிறோம்.
இல்ல எலி கூட ஓடுறது சில சமயங்கள்ல. இந்த விளக்கானது என்னத்தை காட்டுறதுன்னா, எம்பெருமானையும் நமக்கு காட்டி கொடுக்கிறது, நம்மையும் நமக்கு காட்டி கொடுக்கிறது, அங்க இருக்கிறதான இடைஞ்சல்களையும் காட்டி கொடுக்கிறது, எம்பெருமான சேவிக்க பண்ணி வச்சு எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை நாம் அனுபவிக்கவும் பண்றது. இந்த விளக்கு எல்லாத்துக்கும் மேல தன்னையும் காட்டுகிறது. இதுதான் இந்த தீபம் பண்ணும்படியான காரியம். இது என்ன காட்டுகிறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இதனால பகவானை தெரிஞ்சுக்கிறோம், பிராபியமான பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த சரணாகதி தீபிகை என்றதான ஸ்தோத்திரத்தினால, இந்த சரணாகதி தீபிகையினாலே நாம் யார், நாம் எப்பேற்பட்டவா, நம் ஸ்வரூபம் என்னன்றதையும் சுவாமி நிகமானந்த தேசிகன் காட்டி கொடுத்துடுறார். நாம் பெருமாளை அனுபவிக்கச்சே இருக்கிற இடைஞ்சல்கள் என்ன, படிக்கட்டிலே இடிச்சுக்காம இருக்கணும், கால் தடுமாறாம இருக்கணும் என்று ஜாக்கிரதையா தானே பெருமாளை சேவிக்கிறோம். பெருமாளை சேவிக்கிறதுக்கு தடங்களா இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் என்ன என்றதும், நம்முடைய பாபங்கள் என்ன, அதனுடையதான அது செய்யக்கூடியதான இடைஞ்சல்கள் என்னன்றதையும் காட்டுறது இந்த தீபமானது. அங்க இருக்கிற இருட்டு என்ன, அது எவ்வளவு காடமா இருக்கு, இந்த அந்த காடமான இருட்டை இந்த தீபமானது எப்படி நீக்கிறது என்றையும் பார்க்கணும். நம்முடையதான சம்சாரமாகிய இந்த பெரிய காலராத்திரிய இந்த சரணாகதி என்கிறதான தீபம் எப்படி போக்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். இதனால இந்த உபாயத்தை தெரிஞ்சுக்கிறோம், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம், பிராப்தாவான ஜீவனை தெரிஞ்சுக்கிறோம், இடைஞ்சல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். எல்லாத்துக்கும் அடிப்படையா அந்த சரணாகதி என்கிறதான தீபத்தையே தெரிஞ்சுக்கிறோம். தீபம் தீபத்தையே காட்டுறதோ இல்லையோ, இது 6 விஷயங்களை காட்டுறது. என்ன காட்டுறதுன்னா, பிரம்மத்தை காட்டுறது, பிரம்மத்தை அடைய வேண்டிய ஜீவாத்மாவை காட்டுறது, ஜீவாத்மாவை சுத்தி இருக்கக்கூடியதான இடைஞ்சலான, ஜீவாத்மாவை சுத்தி இருக்கக்கூடிய இடைஞ்சல் இருக்க, அந்த இடைஞ்சலான இந்த சம்சாரத்தை பத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. அதனால இது விரோதியை காட்டி கொடுக்கறதுன்னு சொல்லுவா. மிக்க இறைநிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகிய தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை இருக்கோன் அழினிசை வேதத்தியல் என்று திருவாய்மொழியை சொல்றோமோ இல்லையோ. மிக்க இறைநிலையும் ஆச்சரியமான பெருமாள், மெய்யா உயர்நிலையும் சத்தியமான ஜீவஸ்வரூபம், தக்க நெறியும் அந்த உபாயம் சரணாகதி என்றுதான் உபாயம், தடையாகிய தொக்கியலும் ஊழ்வினையும் நம்மளை தொடர்ந்து பிடிச்சுன்னு ஆட்டி படைக்கிறதே நம்முடைய ஊழ்வினை பாபம் விரோதி, அது மேற்கொண்டு வாழ்வினையும் பெரிய பிராப்தியானதான பரமபதம் உண்டே, அதையும் இந்த திருவாய்மொழி சொல்லி கொடுக்குறா போல இந்த சரணாகதி தீபிகானது இந்த 5ஐயும் சொல்லி தருது. அதுக்கு மேல ஒன்னும் சொல்றோம். பெருமாளை காட்டுறது, நம்ம காட்டுறது, நம்ம சுத்தி இருக்கிறதான இருட்டை காட்டுறது, அந்த இருட்டு எப்படி போக்குறது அப்படிங்கிறதான இந்த உபாயத்தை இந்த சரணாகதி தீபமானது காட்டுறது. அதுக்கு மேலே கிடைக்கக்கூடியது பகவதானந்தம் என்கிறதா. பெருமாளை என்ன சேவிச்சோம்னு சொல்றாளே, அந்த பகவதானந்தம் என்கிறதான பிரம்ம பிராப்தியும் காட்டுறது என்று இப்படி 5ஐயும் காட்டுறது. அதுக்கு மேல ஒரு விஷயம் காட்டுறது என்னன்னா, இந்த சரணாகதியானது எப்படி அந்த இருட்டை போக்குறதுன்றதையும் காட்டுறது. உபாயமானது எப்படி பலிக்கிறது அப்படின்றதையும் காட்டுறது. விளக்கு போட்ட உடனே அந்த இருட்டு அந்த விலகிறதோ இல்லையோ, அந்த இருட்டு விலகிறது பாருங்க, இத்தாலதான் விலகிறது, இந்த உபாயத்தினாலதான் விலகிறது என்றையும் காட்டுறது. இப்படி 6 விஷயங்களை காட்டி கொடுக்கிறது இந்த சரணாகதி தீபிகையானது. இந்த சரணாகதி தீபிகை இப்ப சுருக்கமா தெரிஞ்சுட்டோம், என்னத்தெல்லாம் சொல்ல போறதுன்றது நல்லா தெரிஞ்சுட்டோம். இதை அனுபவிச்சு சாதிக்கிறார் சுவாமி, ரொம்ப பக்தியோட சாதிக்கிறார் பெருமாள் விஷயமாக. அதுவும் தான் சின்ன குழந்தையாக ரொம்ப பால்யத்திலே, அந்த பால்யத்திலே அனுபவிச்ச எம்பெருமான்னா எப்பவும் யாருக்குமே ஒரு நெஞ்சுக்குள்ளே ஒரு நீங்காததான ஒரு பிரியமான தத்துவமா இருப்பார். பெரியவாளா இருந்து பல கோவில்களிலே அப்புறம் பிரவேசிச்சு அனுபவிக்கிறது, அந்த பெருமான்களிலே ஈடுபடுறது என்ன எல்லாத்த விட சிறு குழந்தையா இருந்து அது எத்தனை கிராமத்து கோவிலா இருந்தாலும் சரி, அந்த சிறு குழந்தையா இருந்து அப்படி நிமிர்ந்து பார்க்கணும் ஒன்னொன்னுத்தையும். பெரியவாளா இருந்தா 6 அடி வளர்ந்தா விட்டு குனிஞ்சு பாப்பா. ஆனா அந்த சிறு குழந்தையா இருக்குச்சே அந்த 1 அடி 1 அடி 1.5 அடி 2 அடி
உசரத்துல இருக்கச்சே அந்த நிமிர்ந்து பார்த்து சேவிச்ச எம்பெருமான் எப்பவும் அது மனசுக்குள்ளே ரொம்பவும் பிரியமா இருப்பார். அந்த தீப பிரகாசம் சுவாமி அவதாரம் செய்த அந்த திருமாளிகைக்கு பக்கத்து பக்கத்து தலம் அது. அப்படியே பக்கத்து மனைன்னு சொல்லணும், கோவில மனைன்னு சொல்லக்கூடாது, அதனால சொல்றேன். அப்படியே முதல் திருமாளிகை சுவாமி தீபபிரகாசனுடைய அந்த திருக்கோபுர வாசலுக்கு முதல் திருமாளிகையாய் சுவாமியினுடைய அவதாரம். அனந்த சூரி சூனவே அபிநந்தியமான வைபவான் திகந்தவாதி ஹம்சதீத்திர காலமேக தேசிகாத் உபாத்த சர்வசாசனாய ஹந்த வருஷவிம்சதோ புனః புனர் நமஸ்கிரியாஸ்து வெங்கடேச சூரையே என்று அனந்த சூரிக்கு அவதாரம்பை இந்த சுகமான சுவாமி நிகமானந்த மகாதேசிகனை நமக்கு கொடுத்த இந்த தம்பதிகளுக்கு நம்முடைய ஆச்சாரியர் திருக்குமாரராக அவதரித்து இந்த ஸ்தோத்திரத்தை தாம் ஆசைப்பட்டு சிறு குழந்தையாயிருந்து சுத்தி சுத்தி விளையாடின அந்த திருக்கோவிலே எம்பெருமான் விஷயமாக அனுபவிச்சு சொல்றார் என்பதனால ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான பெருமாள் விஷயமா சாதிக்கிறார். எப்படி சில ரிஷிகள், அந்த ரிஷிகளுடையதான வார்த்தை ரொம்பவும் பலமான வார்த்தை. ஒரு ரிஷி சபிச்சார், அக்னி பகவானை சபிச்சார். நான் சொன்னதை கேட்கல, நீ இனிமேல் நீ சுத்த வஸ்து அசுத்த வஸ்து என்று எதையும் பார்க்காத எல்லாத்தையும் எரிச்சுட்டு கிடக்கணும், உனக்கு அந்த மாதிரியான உனக்கு தலையெழுத்து என்பதாக சபிச்சார் ஒரு ரிஷி. அதுக்கு முன்னாலே அக்னி பகவான் சுத்தமான வஸ்துவை தான் எரிப்பாராம், அதைத்தான் ஹவிசா எடுத்துட்டு போய் தேவதைகளுக்கு கொடுப்பாராம். அந்த மாதிரியாக அவிச மாத்திரம் நல்ல வஸ்துக்களை மாத்திரம் தகனம் பண்ணிட்டு இருந்தவர் அந்த ரிஷியனுடைய சாபத்தினால எல்லாம் நல்லது கெட்டதுன்னு பார்க்காம பட்ட வஸ்துவெல்லாம் எரிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு தலையெழுத்து ஆகிவிட்டது. அது மாதிரி எப்படி ஒரு ரிஷியனுடைய சாபம் என்னென்னைக்கும் உலகம் உள்ள அளவுக்கும் அது ஒரு பெரிய வார்த்தையா இருக்குமோ, சத்தியமான வார்த்தையா இருக்குமோ, அதே போல அந்த ரிஷி அனுகிரகம் பண்ணாலும் தான் அதே மாதிரி உலகம் உள்ள அளவுக்கும் சத்தியமான வார்த்தையா இருக்கும். சாபத்துக்கு தான் பலம் இருக்கு, அனுகிரகத்துக்கு பலம் இல்லைன்னு யாராவது சொல்லுவாளா? அது போல மகான்களுடைய வார்த்தைக்கு கல்பகாலம் கல்பகோட்டி காலமும் பலமும் உண்டு. அது நிகமாந்த மகாதேசிகளுடைய ஸ்ரீசூக்திக்கும் அது போல அத்தனை பலம் உண்டு. அனுகிரக ரூபமான சாதிச்ச இந்த ஸ்ரீசூக்திகள் எப்படி ஒரு மகர்ஷியுடைய வார்த்தையானது கல்பகோடி காலமும் சத்தியமாத்தான் இருக்குமோ அதுபோல சத்தியமான பலத்தை உடையது. ஸ்தோத்திர ரூபமாக இருக்கு. நாம் எல்லாம் புஸ்தகத்திலே பார்த்து கொஞ்சம் வாசிக்கிறோம், நமக்கு எளியதாய் கிடப்பதனாலே அந்த வார்த்தைகளுக்கு பலம் குறைவுன்னு நினைக்க கூடாது. ரொம்பவும் ஆழத்திலிருந்து வந்த வார்த்தைகள். எப்படி ஆண்டாள் அனுசந்தானம் பண்ணும் போது இன்றைய பாசுரமானது வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ கேளீரோ கிரிசைகள் கேளீரோ வையத்து வாழ்வீர்கள் கேளீரோ நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ ஓ கேளீர் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி பரமன் அடிபாடி பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம். அந்த பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனுடைய அடி வாழ வேண்டும் என்று ஆண்டாள் ஆசைப்பட்டார் போல அந்த ஆசை கடல் பொங்கினார் போல இருக்கும் இல்லையா? நாம் சுலபமாக வார்த்தையா சொல்றோம், அனுசந்தானத்துல அவசரத்தோட சொல்லுவோம், நேரமாச்சு பாசுரத்தை சுருக்கமா வேகமா சொல்லுவோம். ஆனா நம் வார்த்தையிலே அந்த பாசுரம் வருகிறதுனாலே அந்த பாசுரத்தினுடைய ஆழம் நம்மாலே அளவிட்டு சொல்ல முடியுமா? சூழ்ந்தாழ்ந்துயர்ந்த முடிவில் வரும் பாழையோ சோர்ந்து அதனில் பெரிய பரணன் வளர்ச்சோதியோ ஒரு பிரபஞ்சத்தை விஞ்சி இருக்குமே ஆழ்வார் வாக்குல இருக்கிற ஆழம். நம்மாழ்வார் வாக்குல இருக்கிற ஆழம் என்ன என்றதை நம்மாழ்வாரே சாதிக்கிறார். அவருடைய ஆசை எப்படி இருந்தது? பிரபஞ்சம்தான் கொள்ளுமான்னு நான் எம்பெருமான ஆசைப்பட்டதுக்கு அந்த ஆசையினுடைய அளவு இந்த பிரபஞ்சம் கொள்ளுமா? இந்த பிரபஞ்சம் கொள்ற அளவா என்னுடைய ஆசை இருக்கு. அப்படியே வியாபிச்சிருக்கிறதான பரதத்துவத்தை, சர்வ வியாப்தியோட இருக்கிற அந்த பரதத்துவத்தை, எங்கும் இருக்கிற பரதத்துவத்தை மொத்தமாக வியாபிச்சு அப்படியே எனக்குள்ளே அழுத்தி சுருக்கி எனக்குள்ள வச்சுக்கணும் போல அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். அது மாதிரியான பெரிய ஆசையோட சொன்ன வார்த்தைகள்
சரணாகதி தீபிகையும் அதே போலத்தான். தீப பிரகாசன் விஷயமாக ரொம்ப நிரவதிக பக்தியோட சாதித்தருளியதான வார்த்தைகள். அது 59 ஸ்லோகத்தினாலே நாம் அனுபவிக்கிறோம். முதல்ல பிரவேசிக்கச்சு ஆச்சாரியருடைய தனியன் அனுசந்தானம் ரொம்ப அவசியம். சுவாமி நிகமாந்த மகாதேசியனுடைய திருக்குமார் சுவாமியை பூர்ணமாக உள்ளபடி நெருக்கமாக அனுபவிச்சவர். அவரை போல யார் சுவாமியை பத்தி சொல்ல முடியும்? அவர் சொல்லணும், இல்லைன்னா பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் சொல்லணும். ஜீயர் அருளி செய்தார் தனியன் ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் என்று அருளி செய்தார். சுவாமி இதெல்லாம் தமிழ் பிரபந்தங்களுக்கு தனியனாக இருக்கட்டும் என்று சாதிச்சார். ஏன் அப்படி தனியா காட்டி கொடுத்தார்னா, அதுக்கு முன்னாடியே சுவாமி குமாரர் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய தனியனை அனுசந்தாரம் பண்ணி சுவாமி இடத்திலே காலக்ஷேமம் பண்ணிட்டு இருந்தார். அதனால அந்த தனியனும் இருக்கட்டும், இந்த தனியனும் இருக்கட்டும், ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பக்தியுடையவா சொன்னது. அதனால இதுல ஒண்ணு விட்டு ஒண்ணு இருக்கலாம்னு சொல்லக்கூடாது. அதனால சம்ஸ்கிருதங்களுக்கெல்லாம் ஸ்ரீமான் வெங்கடம் இருக்கட்டும், அது சுவாமி குமாரர் அருளி செய்தது. ராமானுஜதயா பாத்திரம் தமிழுக்கெல்லாம் இருக்கட்டும்னு சுவாமியே அன்னைக்கு அனுகிரகிச்சார். அதனால சம்ஸ்கிருத ஸ்லோகங்களுக்கெல்லாம் தனியன் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சனிதத்தாம் சதா ஹிருதி என்று தனியன் அனுசந்தானம் பண்ணிட்டு ஸ்தோத்திரத்திலே பிரவேசிக்கணும். தனியன்ல என்ன சாதிச்சார்னா, எங்க அப்பா ரொம்ப பணக்காரர்னு சொன்னார். உச்சவர்த்தி எடுத்துட்டு இருந்தாராமே, உச்சவர்த்தி எடுத்துட்டு தான் பொழிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்றா. அப்படி இருக்குச்சே அவ அப்பா பணக்காரன்னு பையன் சொல்றாரு. ஒருவேளை அவ்வளவு பணம் இருந்தா கூட உச்சவர்த்தி எவ்வளவு சுவாமி, ரொம்ப பணம் இருந்தாலும் இன்னும் சேர்க்கணும்னு ஏதாவது சின்ன காரியம் கூட பண்ணுவாளோ இல்லையோ, அது போல சுவாமியும் ஏதாவது ரொம்ப பணத்தை வச்சுட்டு உச்சவர்த்தி எடுத்து பொழிச்சுட்டு இருந்தாரோன்னா, இல்ல இங்க சொல்ற பணம் சாதாரண பணம் இல்ல, இங்க சொல்ற பணம் ஞானம்ங்கிறதான சம்பத்து. ஞான சம்பத்து ரொம்ப இருந்தது எங்க அப்பாவுக்கு. பணம் எல்லாம் பணம் இல்லையே, பணமானது துக்கத்தையும் கொடுக்கும் சுகத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்டதான பணம் பணமாகுமா? பணத்தினாலே சிரமப்படுறாலும் இருக்காளோ இல்லையோ, பணத்தை வச்சுட்டு பயந்துட்டு இருக்கா. பணத்தை வச்சிருந்தாருன்னு அதை காப்பாத்தணுமேன்ற பயம் இருக்கு. கவர்மெண்ட் என்ன டாக்ஸ் போடுமோன்னு பயமா இருக்கு. இந்த பணத்தை வச்சிருந்தாருன்னா அதுக்கு மேல எத்தனையோ பந்துக்கள் எல்லாம் என்னென்னவோ சொல்றா. எவ்வளவு வச்சுட்டு ஒருத்தருக்கும் செய்ய மாட்டேங்கிறான்னா, எவ்வளவு கொடுத்தாலும் யாருக்கும் திருப்தி இல்லை. கடைசியில என்ன, பணத்தினாலே நமக்கும் திருப்தி இல்லாம மற்றவாளுக்கும் திருப்தி இல்லாம போகும் அளவுக்கு கஷ்டங்களையும் உண்டாக்குறதோ இல்லையோ பணம். அதனால எது சுகத்தை தரக்கூடியது சாஸ்வதமானதுன்னு சுவாமி நிகமாந்த மகாதேசியம் அதஸ்கர கரகிராஹ்யம் ராஜகபசம் வதம் அப்படின்னு. திருடன் வந்து எடுத்துன்னு போக முடியுமா? ஞான சம்பத்து சுவாமி. அராஜகபசம் வதம், ராஜா வந்து டாக்ஸ் போட முடியுமா? ஞான சம்பத்து சுவாமி. அதாயாத விவாகம் முடியும். ஞாதிகள் வந்து நீர் வச்சுட்டு இருக்கிறத உம்மிடமிருந்து எமக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு ஞாதிகள் வந்து பங்கு போட்டுக்க முடியுமா? அதாயாத விவாகம் தனமார்ஜே. அந்த மாதிரியான பணத்தை சம்பாதிக்கணும். இந்த பணம் எப்படி இருக்கும்னா சுஸ்திரம் அப்படின்னு. தேசிகன் எந்த பணத்தை ஆசைப்பட்டாரோ அந்த பணம் நிறைய வச்சுட்டு இருந்தாராம். அதனாலே எங்க அப்பாவாக்கும் ஸ்ரீமான் அப்படிங்கிறது. இவருடைய ஞான சம்பத்தை பார்த்து இவரிடத்துல மற்றவாள்லாம் நிறைய கேட்டு கேட்டு வாங்கிட்டு போய் அவளும் சம்பத்தோட இருக்கா, சுவாமிக்கும் குறையாத சம்பத்தா இருக்கா. அந்த மாதிரி கொடுத்தாலும் குறையாத சம்பத்தாய் எல்லாருக்கும் க்ஷேமத்தை தரக்கூடியதான விசேஷமான ஞான சம்பத்து உடையவராக்கும் எங்கப்பா. அதனாலே ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வெங்கடநாதாரியன். அப்படியே பெருமாளே வந்து அவதாரம் பண்ணிட்டார் சுவாமி. திருவேங்கடமணியான் தான் வந்து அவதாரம் பண்ணார். அன்று உலகினையாக்கி அரும் பொருள் நூல் விரித்து நின்று தன்னு புகழ் வெங்கடமாமலை மேவி பின்னும் வெந்தை புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. திருவேங்கடமுடையானே வந்தாராம். எதுக்காக வந்தார்னா, பெரியவா பணம் ரொம்ப இருக்கு, இந்த பெரியவா பணத்தை ரொம்ப வச்சுட்டு நாமே வச்சுட்டு என்ன பண்ண போறோம், மற்றவாளுக்கு எல்லாம் கொடுக்கணும். நம்மாழ்வார் நிறைய பணம் வச்சுட்டு இருந்தார், நாதுமுனையில் நிறைய பணம் வச்சுட்டு இருந்தார்.
ஆளவந்தார் நிறைய வச்சுட்டு இருந்தார், பாஷிகார் நிறைய வச்சுட்டு இருந்தார். எல்லா பணத்தையும் யாருக்கிட்டையாவது கொடுக்கணும். அந்த மாதிரி யாருக்கிட்ட கொடுக்கலாம்னு பார்த்தாராம். சரி, இவ்வளவு பணத்தை சுமக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு தானே அவ்வளவு பணத்தையும் எடுத்துட்டு வந்து அவதாரம் பண்ணாராம். அதான் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படி. திருவேங்கடமுடையானுக்கு இல்லாத சொத்தா இந்த உலகத்துல இப்ப உண்டியில வந்து வேற சொத்து இருக்கட்டும், அந்த சொத்தை சொல்லல. இப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் சேமித்து வைத்ததான சொத்து உண்டே, அத்தனை சொத்தோட வந்து பிறந்தாராம். பிறக்கத்தேவே கர்ப்பஸ்ரீமானா வந்து பிறந்தாராம். அதனாலதான் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா, திருவேங்கடமுடியானே அப்படியே கர்ப்பஸ்ரீமானா வந்து அத்தனை சொத்தோட வந்து பிறந்தார். கவிதா ஹரிகேசரி. அப்புறம் அவதார திசையில எப்படி இருந்தார் சுவாமின்னார். கவிதா ஹரிகேசரியா இருந்தார். கவிகளுக்கும் தார்க்கிகளுக்கும் சிம்மம் போல இருந்தார் சுவாமி. இவரை போலே கவி கிடையாது, இவரை போலே ஞானம் உள்ளவா கிடையாது, இவரை போலே வாதம் பண்ணக்கூடியவா கிடையாது. எடுத்து சொல்றதா இருந்தாலும் இவர் தான் சொல்லணும், வாதம் பண்ணி ஜெயிக்கிறதா இருந்தாலும் இவர் தான் சொல்லணும். இவருடைய திருவாக்கு இதற்கு முன்னாலே இருந்த கவிகள், இதுக்கு பின்னாலே வரப்போற கவிகள், இதுக்கு முன்னாலே இருந்த வேதாந்திகள், பின்னாலே இருக்கிற வரப்போற வேதாந்திகள், யாரா இருந்தாலும் இந்த சுவாமிக்கு விடா இருக்க முடியாது சுவாமி. ஏன்னா அவ்வளவு பணத்தோட வந்து திருவேங்கடமுடையானே வந்து அவதரிச்சா விட்டு இவரை போல இன்னொருத்தர் இனிமேல் இருப்பான்னு யாரை சுட்டி காட்ட முடியும் சுவாமி. அதனாலே கவி தார்க்கிக கேசரி, கவிகளுக்கு சிம்மமா இருந்தார், தார்க்கிகளுக்கு சிம்மமா இருந்தார், எல்லாருக்கும் சிரேஷ்டமா இருந்தார். இந்த கவிதார்க்கிக கேசரின்றது இந்த சுவாமியுடைய சரித்திரம் பூராவும் சொல்றோம். எத்தனை சந்தர்ப்பங்கள்ல அவர் என்ன அற்புதமான கவிதைகள் எல்லாம் கொடுத்தார், எத்தனை சந்தர்ப்பங்கள்ல பிரதிவாத நிரசனம் பண்ணி ஜெயிச்சுட்டு இருந்தார். வாழ்நாள் பூரா இப்படியே மகாகவியாயும் சித்தாந்தத்தை அப்படியே ஸ்தாபிக்க கூடியதான விஜயத்வஜராகவும் இருந்தார். அதனால கவிதார்க்கிக கேசரின்றது சுவாமியினுடையதான சரித்திரம் பூராவும் உள்ளடக்கிறதான வார்த்தை. அவதார பெருமையை சொல்லிட்டு வெங்கடநாதாரியான்றது, அதுபோல சரித்திர பெருமையை சொல்றது கவிதார்க்கிக சிம்மன். அடுத்தது வேதாந்தாச்சாரியவர்யோமே சனிசத்தாம் சதாகதி. வேதாந்தாச்சாரியன் என்கிறதான அடுத்த விசேஷமான திருநாமம். அவதாரம் திருவேங்கடத்திலே, அவதார சமாப்தி திருவரங்கத்திலே. திருவரங்கத்திலே பெருமாள் கொடுத்த பட்டம் வேதாந்தாச்சாரியன் என்பதாக திருவரங்கத்தை சம்பந்தப்படுத்தி கடைசியா இந்த தனியனுடைய விஷயத்தை முடிக்கிறார் இல்லையா. அதுல திருவரங்கத்தை சம்பந்தப்படுத்தினது அவதார சமாப்தியையும் சேர்த்து. இங்கே அவதார சமாப்தியை அடைஞ்சவர் அந்த திருவரங்கனாலே தரப்பட்டதான விருதத்தோடே திருநாட்டுக்கு என்ன விருதம் சுவாமின்னா வேதாந்தாச்சாரிய வர்யோமே அப்படி. வேதாந்தாச்சாரியர் என்கிற டைட்டிலோட திருநாட்டுக்கு எழுந்தார். அந்த டைட்டிலும் அவரோடையே போயிடுச்சு, யாருக்கும் கிடையாது. வேதாந்தாச்சாரியன்றதான சப்தம் இன்னொருத்தருக்கு அடுக்குமா தகாது, சுவாமி தேசியனுக்கு தான் தகும். ரங்கநாதனுடைய திருவாக்குனாலே வேதாந்தாச்சாரியர் என்கிறதான திருநாமம். வேதாந்தத்துக்கு இனிமேல் இன்னொரு ஆச்சாரியர் கிடையாது சுவாமி. இதுக்கு முன்னாடி உண்டான்னா இருந்தா, இல்லாம இல்ல, ஆனா இருந்தாலும் இந்த டைட்டிலுக்கு ஒரு ஆசாமி இல்ல சுவாமி. பெருமாளுக்கு இஷ்டமாக யாருக்கு இந்த டைட்டில கொடுக்கலாம்னா சிருஷ்டி தொடங்கி சிருஷ்டி முடிகிற வரைக்கும் இன்னொருத்தருக்கு இந்த டைட்டில் கொடுக்க மாட்டார், இவருக்கு தான் கொடுப்பார். அவ்வளவு வசந்த ஆச்சாரியன் சுவாமி. வேதாந்தத்தை இவரை போலே சொல்ல முடியாது, கவிதையை இவர் போலே சொல்ல முடியாது, வாதம் இவர் போலே பண்ண முடியாது, அவதார வைலட்சண்யம் இவர் போலே கிடையாது, ஞான சம்பத்து இவரிடம் போலே ஒருத்தருக்கு கிடையாது. அதனால ஞான சம்பத்து இவரிடம் போலே ஒருத்தருக்கு கிடையாது. ஸ்ரீமான் அவதார வைலட்சண்யம் இவரை போலே ஒருத்தருக்கு கிடையாது. வெங்கடநாதாரியா இவரை போலே அழகான ஸ்ரீசூக்திகளையா சொல்ல முடியாது, இவரை போலே அழகாக எடுத்து சொல்ல முடியாது, இவரை போலே அழகாக வாதம் பண்ண முடியாது. கவிதார்க்கிக கேசரி இவரை போலே வேதாந்தத்திலே ஆச்சாரிய பட்டம் வகிப்பதற்கு ஒருத்தருக்கு தகுதி உண்டு கிடையாது சுவாமி. அதனாலே வேதாந்தாச்சாரியம் வரியோமே சனிதத்தாம் சதாகதி எல்லாத்தையும் வசந்தவன் அர்த்தம். வெங்கடநாதாரியா, ஆரியான்றது பெருமையை சொல்றது.
கேசரி சிம்மம் போன்றவர் அப்படின்னா சிரேஷ்டமானவர், எல்லாத்திலையும் வசத்தியானவர். வேதாந்தாச்சாரிய வர்யா, வேதாந்தத்தை சொல்லக்கூடியவாழ்லையே இவர் தான் வசந்தவராக்கும். இப்ப ஏற்பட்ட ஆச்சாரியம் சந்நிதத்தாம் சதா ஹிருதி, என்னுடைய நெஞ்சிலே எப்பவும் இருக்கணும் சுவாமி. இவர் ஒருத்தர் இருந்தா போதும். இந்த ஆத்மாவானது சந்தோஷத்தை அடையிறதுக்கு, நல்ல பிராப்தியை பெறுவதற்கு, உபாயங்களை அனுஷ்டிச்சு ஜெயிக்கிறதுக்கு, சர்வாபீஷ்டங்களையும் நாம் பெறுவதற்கு ஒரு மூர்த்தி போரும் சுவாமி. சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடையதான அந்த திருவுருவம் போருமா. சசங்கஜ கிரவஞ்சர சதுத்வபுண்ட்ரமண்டித சகுண்டலக்ன சத்துலஸ்யனர்த பத்மமாலிகா சிதாந்தரீய சுத்தரீய யஜ்ஞசூத்ரஜோபிதா மமாவிரத்து மானதே குரு ச வெங்கடேஸ்வர என்பதாக பிரதிவாதி பயங்கர அண்ணன் அருளி செய்தார். என்ன ஆச்சரியமான திருமேனி! சந்திரக்கரங்கள் சாயத்தி கொண்டதாய் துளசி மாலையோடு தாமரை மணி மாலையோடு ஆச்சரியமான ஜலிக்கின்றதான யஜ்ஞோபவிதத்தோட பளீர் என்று வெள்ளவளேன்னு அந்த உத்தரியம் என்ன, அரவேஷ்டி என்ன, இத்தோடே துவார ஊர்துவமுண்டங்களோட சிகையோட அப்படியே சாட்சாத் சர்வேஸ்வரன் சக்கரவர்த்தி திருமனாய் அவதரித்தால் எத்தனை அழகோடே இருப்பானோ அதே போல உத்தம பிராமண சுரூபியோக அவதரித்தால் என்ன அழகோடே ஒரு பிராமண மூர்த்தியாய் சேவை சாதிப்பானோ அந்த ஸ்ரீ வைஷ்ணவ மூர்த்தியே. இந்த ஆச்சரியமான எம்பெருமானுடைய திவ்ய அவதாரத்தை நான் என்னுடைய நெஞ்சத்திலே எப்பவும் தரித்து கொண்டிருக்க வேண்டும். அது அவருடைய அனுகிரகத்தினால்தான் ஆகும். அதனாலே அவர் மானசம் சன்னிதேயாக என்று சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளை பிரார்த்திச்சா போலே சுவாமி இங்கே பிரார்த்திக்கிறார். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் என்னுடைய ஹிருதயத்திலே என்னைக்கும் சேவை சாதிச்சுண்டிருக்க வேணும், இந்த விலட்சணமான திருமேனியோட இன்னும் சேவை சாதிச்சுண்டிருக்க வேணும் என்று கொண்டருகும் துணையடி வாழி நின் தூருவல் கொண்ட முகம் வாழி வாழி வியாக்கியா முத்திருக்கை திருநாமம் வாழி மணிவளமு பொறிநூல் கொண்ட சீர்த்தோப்புல் குலமணியே வாழி நின் வடிவே என்று மங்களாசாசனம் பண்ணி தூப்பல் பிள்ளையினுடையதான பிள்ளை அருளி செய்தார் போலே அதே பிள்ளை இங்க சாதிக்கிறார். என்னுடைய ஹிருதயத்திலே சுவாமி என்னைக்கும் சேவை சாதிச்சுருக்கணும், நெருக்கமா சேவை சாதிக்கணும், கிருப்பையோட சேவை சாதிக்கணும், தத்துவங்களை எல்லாம் பிரகாசிப்பவராய் சேவை சாதிக்க வேணும். திருவேங்கடமுடியானுடைய திவ்ய அவதாரம் எவ்வளவு நமக்கு அனுகிரகம் பண்ண முடியுமோ அவ்வளவும் அனுகிரகம் பண்ண வேணும். கவி சிம்மமாயும் தார்க்கிக சிம்மமாயும் இருந்த அந்த உத்தமமான நம்ம ஆச்சாரியர் தம்முடைய அத்தனை பிரபாவத்தையும் நம்முடைய நெஞ்சிலே பிரகாசிப்பித்து அருள வேணும். வேதாந்த ஆச்சாரியராய் சகல வேதாந்தங்களையும் கரை கண்டவராய் இருந்து வேதாந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் சிரேஷ்டமான நம்முடைய சுவாமி இந்த வேதாந்த தத்துவத்தை நமக்கு தெளிவோட உபதேசிக்க கூடியவராய் நம்முடைய நெஞ்சிலே இருந்து கொண்டு பரம அனுகிரகங்களை செய்ய வேண்டும். அவருக்கு என்ன பணம் இருந்ததோ, அவர் ஸ்ரீமானா இருந்தார், அந்த ஸ்ரீமான் நம்முடைய நெஞ்சத்திலே இருந்து அவருக்கு இருந்த பணத்தை நமக்கு கொடுக்க வேணும் என்ற அந்த ஆசையோட உயர்ந்த பக்தியோட சுவாமி இந்த தனியனை அருளி செய்தார் என்று இந்த தனியனுடைய சுருக்கமான அர்த்தம். தனியனே ரொம்ப கடலிலே புகுந்து தேடுவது போலே தேடி தேடி எடுக்க வேண்டிய அர்த்தங்களை உடையது. மேற்கொண்டு நாம் சுவாமி அனுபவிச்சதான சரணாகதி தீபிகையிலே பிரவேசிக்கணும். சரணாகதி தீபிகை தீப பிரகாசன் விஷயமானதுன்னு தெரிஞ்சுட்டோம். தீப பிரகாசனுக்கு ஒரு தீபம், பெருமாளே ஒரு தீபம், அந்த தீபமா இருக்கிற எம்பெருமானுக்கு ஒரு தீபம் சமர்ப்பிக்கிறோம். தீபம் பெருமாள், சரணாகதியும் தீபம். பெருமாள் தான் தீபம், பெருமாள் தான் நமக்கு பிராப்தியன். அதே பெருமாள் தான் தீப ரூபமாக இருந்து இந்த சரணாகதி என்கிறதான தீப ரூபமாக இருந்து நமக்கு உபாயமாகவும் ஆகிறான். சரணாகதி என்பது பெருமானே செஞ்சு கொடுப்பது. அந்த தாற்பயத்திலே சொன்னோம், பெருமாள் தான் செஞ்சு கொடுக்கிறார். தீபமா இருக்கிற பெருமாள் தான் சரணாகதி என்கிற தீபமாகவும் நமக்கு இந்த உபகாரம் பண்ணுகிறார் என்று ஒரு ஓமையா சொல்லணும். ஒரு பெருமாள் தான் தீபம் நமக்கு, பெருமாள் தான் பிராபியம் நமக்கு. அதனால இந்த சரணாகதி என்கிறதான தீபம் உண்டே, இதுவே கூட பகவானுடையதான ஒரு அவதார விசேஷம்னு சொல்லலாம். சரணாகதி என்கிறது மொத்தத்துல
இந்த தீபமும் பெருமாள் நமக்கு கொடுப்பது என்ற தாற்பயம். இந்த சரணாகதி தீபிகையை சுவாமி நிகமாந்த தேசிகன் தீப பிரகாசன் விஷயமாக சமர்ப்பிக்கும் போது ஆரம்ப ஸ்லோகத்துல நம்ம சம்பிரதாயத்தினுடைய பெருமையை முதல்ல ஒரு வாட்டி நினைச்சு பாத்துக்கிறார். அவா கொடுத்த பிரபத்தி இல்லையா, அவா கொடுத்த இந்த தீபம் இல்லையா, எப்படியாக்கும் ஒரு தீபத்தை ஒரு காவல் அந்த காலத்திலே தீபத்தை காவலாளி கையில வச்சுருப்பான் அரண்மனைகளில. ராத்திரி சாயங்காலம் விளக்கேற்றினா அந்த விளக்கேற்றின தீபத்தை ராத்திரி வரைக்கும் அவளுக்கு டியூட்டி முடிஞ்சா அப்புறம் பத்திரமா அந்த தீபத்தை அடுத்தவன் இடத்துல டியூட்டிக்கு கொடுத்துட்டு போவா. அரண்மனையில ராத்திரி பூரா விளக்கு வேணுமோ இல்லையோ, அது போல அந்த தீபத்தை அடுத்தடுத்து ஆச்சாரியால் இந்த சரணாகதி தீபத்தை அடுத்தடுத்து கொடுத்துருக்கா. அப்படி வந்திருக்கிறதான சரணாகதி தீபமானபடினால இந்த சரணாகதி தீபிகை தீபத்தை கொடுத்த ஆச்சாரியால முதல்ல நினைச்சுக்கணும் என்பதாக ஆசைப்பட்டு ஆரம்பிக்கிறார். பத்மாபதே ஸ்துதிபதேன விபட்சமானம் பஷ்யந்திரிய பிரபதனம் பிரவணாமஹாந்தா மத்வாக்கிய சம்மலிதமபி அஜஹத் ஸ்வபாவம் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம். இந்த விளக்கு யார் ஏற்றி கொடுத்த விளக்குன்னா, இந்த விளக்கானது நம்முடையதான ஆச்சாரியால் ஏற்றி கொடுத்த விளக்கு. அந்த ஆச்சாரியால் எல்லாம் யார முக்கியமாக நம்பி ஒப்படைச்சா இந்த பொறுப்பன்னா மகானத சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு மடப்பள்ளி சுவாமி கிட்ட கொடுத்தா சுவாமி. மடப்பள்ளி சுவாமி யாருன்னா பாஷ்யக்காரருடைய மடப்பள்ளி சுவாமி, கடாம்பி ஆச்சான், பிரணதாத்தி ஹரன், வேதாந்த உதயனர். வேதாந்த உதயனர் என்கிறதான பட்டத்தை பெற்றவராம். யாரிடம் வாங்கினார் பட்டம்? சாட்சாத் பாஷ்யக்கார்கிட்டே வாங்கினார். பாஷ்யக்காரே இவருக்கு வேதாந்த உதயனர் என்கிற பெரிய பட்டத்தை கொடுத்தார். இது ரொம்ப பெரிய பட்டம். இது பாஷ்யக்கார் நிறைய பேருக்கு டைட்டில் கொடுத்துருக்காரு அந்த காலத்துல. பகவத்படிய சிம்மாசனம்னு கொடுத்தார், ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம்னு டைட்டில் கொடுத்தார். இதே போல வங்கிய பருத்த நம்பிக்கைக்கு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு டைட்டில் கொடுத்துருக்காரு பாஷ்யக்காரர். ஆனா இருந்தாலும் இவருக்கு கொடுத்த அளவுக்கு வேற யாருக்குமே கொடுக்கல சுவாமி. வேதாந்த உதயனர் அப்படி உதயநாச்சார்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம சம்பிரதாயம் கிடையாது. அத்வைத சம்பிரதாயத்துக்கு எப்படி சங்கராச்சார் தான் பிரதானரோ, எப்படி புத்த மதத்துக்கு அந்த புத்தர் தான் பிரதானரோ, ஜெயின சம்பிரதாயத்துக்கு மகாவீரர் தான் பிரதானரோ என்றெல்லாம் சொல்லுவா. அதே மாதிரி நியாயம்னு ஒரு மதம், நியாய மதம். கௌதமர் மகர்ஷி அவராலே உண்டு பண்ணப்பட்டது நியாய மதம், நியாய சித்தாந்தம்னு சொல்லுவா. அந்த நியாய சித்தாந்தத்துக்கு உதயநாச்சார் போல ஒரு பெரிய மகா பண்டிதர் ஆச்சாரியர் கிடையாது அந்த காலத்துல. அதனாலே எப்படி சங்கரர் அத்வைத்தத்துக்கோ அது போல உதயநாச்சாரியர் நியாய சித்தாந்தத்துக்குன்னு சொல்லணும். அப்பேற்பட்ட மகா பண்டிதர், மகா வித்வான், மகாஜானி அவரை போல சுவாமி இந்த பிரதார்த்திகரர் மடப்பள்ளி ஆச்சான், கடாம்பி ஆச்சான் நம்ம வேதாந்த சம்பிரதாயத்துக்கு அப்படியாக்கும் என்ன ஞானியா இருக்கார், என்ன மகா பாண்டித்யத்தோடு இருக்கார். தளிகப்பட்டவர் அப்படின்றதுனால அவருக்கு தளிகத்தான் தெரியும் போல இருக்கு. என்ன புளியோதனை பண்ணி கொடுப்பாரு போல இருக்கு. என்ன பிக்ஷ என்ன பக்குவமா பார்த்து பிக்ஷ பண்ணி கொடுப்பாரு போல இருக்கு. அவ்வளவுதான் தெரியும் போல இருக்குன்னு நினைச்சிட முடியாது. அவரை வேதாந்த உதயனர், ஒரு சித்தாந்தத்துக்கே ஒரு பெரிய ஆச்சாரியன் நியாய தத்துவத்திலே உதயனரை சொல்லா போல நம்ம வேதாந்த சித்தாந்தத்துக்கே வசத்தியான ஆச்சாரியர்னு பாஷ்யக்காரனாலே அனுகிரகம் பண்ணப்பட்டவராய் அவராலே டைட்டில் விருதம் தரப்பட்டவரான மடப்பள்ளி ஆச்சான், அவர் வழியாக வந்த சம்பிரதாயம் சுவாமி. வேதாந்த உதயன சம்பிரதாயமான மடப்பள்ளி வார்த்தை ஆச்சாரியர் திருவடிகளிலேதாம் கேட்டருளினபடியே அப்புள்ளாரடியே நீ கிளியை பழக்கு வைக்குமா போலே பழக்கு வைக்கா ஒரு திருவுள்ளத்தில் இரக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து பிழையற பேசுவித்த பாசுரங்கள் பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டொரு கால் மாட்டுக்கருள் தருமா என் மலிந்து வருத்துதலால் நாட்டுக்கிருள் சிகா நான் மறையந்தினடை விளங்க வீட்டு கிளை கழிக்கே விழிகாட்டும் இம்மை விளக்கே. சுவாமி தேசிகன் அவன் இந்த விளக்க நமக்கு கொடுத்தா. ஆழ்வார்கள் ஏற்றி வச்ச விளக்க ஜாக்கிரதையாக காப்பாத்தி கொண்டு வந்து ஆச்சாரியர்கள் யாரிடத்துல ஒப்படைச்சா கிடாம்பி ஆச்சாரத்திலே ஒப்படைச்சாலாம். அந்த கிடாம்பி ஆச்சான் நமக்கு இதை கொடுத்தார் சுவாமி.
அதனால மடப்பள்ளி ஆச்சான் நமக்கு கொடுத்து வச்சதான சம்பிரதாய பிரதீபம் இது. அந்த தீபத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் நான் காட்ட போறேன் என்பதாக சாதிக்கிறார். மடப்பள்ளி ஆச்சான் பாஷ்யக்காரரிடத்துல அவருடைய ஹிருதயத்தை எல்லாம் ஆச்சரியமாக கேட்டு தெரிஞ்சு வரான். அவரை போல பாஷ்யக்காரனுடைய ஹிருதயத்தை தெரிஞ்சவான்னு வேற யாரையும் சொல்ல முடியாது. ஒரு சமயம் பட்டருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பட்டரை தெரியும், எம்பாருடைய சிஷ்யராக்கும் கொருத்தாழ்வானுடைய பிள்ளையாக்கும் இன்னும் நஞ்சியருக்கு ஆச்சாரியராக்கும் அவரை போலே அவர் ஞானி என்று சொல்ல முடியாது. அப்படியே பாஷ்யக்காரரே கூட பட்டர் போல இந்த மாதிரி அழகா இன்னொரு அவதாரம் எடுத்தார்னு கூட சொல்லலாம் அளவுக்கு அந்த மாதிரி அவருடைய அனுகிரகத்தினால அவரை போலயே இவர் சொல்றார் என்றெல்லாம் பட்டரை சொல்லுவார். என்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே ரொம்ப பிரதானமான ஆச்சாரியர் பட்டம். அந்த பட்டருக்கு திவ்ய பிரபந்தத்துல ஒரு சந்தேகம் வந்தது. அவருக்கு ஆச்சாரியன் என்பார், அவர் திருத்தோப்பனார் குரத்தாழ்வான். அவருக்கு பட்டருக்கே சுயமாகவே அபாரமான ஞானம். அப்படி இருக்கச்சே ஒரு சந்தேகம் வந்தது. கலியனுடைய ஸ்ரீ சூக்தியில திருவாலி விஷயமான பாசுரம், அதுல கல்வன்கொல் யானறி ஏன் கரியானொரு காளை வந்து வள்ளி மருங்கோலெந்தன் படமானினை போதவென்று வள்ளி வளைக்கை பற்ற பெற்றதாயரை விட்டகன்னு அள்ளலம்பும் கழனி அணியாலி புகுவர்கோலோ. அடுத்த பாட்டு, அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய். கல்வன் பண்ணு அஞ்சுவன், மூணாம் பாட்டு இது. அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அறக்கடு குல பாவை தன்னை வெஞ்சினமும் கரிந்த விரலோன் திறங்கேட்கில் மெய்யே பஞ்சியமில்லடி மென்பனை தோழி பறக்கழிந்து வஞ்சியந்தன் பனைகொள் வயலாலி புகுவர்கோலோ. கலியன் பரகால நாயகியா, பரகால நாயகிய பத்தி பரகால நாயகியினுடைய தாயார் பாடுவதான பாசுரம் வைக்கிறார் கலியன். என் பொண்ணு ரொம்ப அழகானவள், ரொம்ப வசந்தவள், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவள், ரொம்ப விவேகமா இருப்பவள். ஆனா இருந்தாலும் என் பொண்ணுக்கு திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, ஏன் ஆச்சோ தெரியல. எங்க ஆத்துல கூடத்துலதான் விளையாடிட்டு இருந்தா, சுவாதீனமா தான் இருந்தா, கலகலப்பா இருந்தா. திடீர்னு ஒரு பையன் வந்தான், கருப்பா இருந்தான், கண்ணங்கரையில் இருந்தான், பாக்கிறதுக்கு நன்னா தான் இருந்தான். எனக்கு தெரியவே தெரியாது அவன் வருவான்னு தெரியாது, இந்த பொண்ணுக்கு முன்னாடி அவனுக்கு பழக்கம் இருக்குன்னு தெரியாது. கருப்பா வந்தான் சுவாமி, கருப்பா வந்தா இந்த பொண்ணை பார்த்தா என்னமோ பேசினா, அவள்தான் இந்த பொண்ணும் பேசினா, அவளைத்தான் கிளம்பிட்டா. என் பொண்ணு என்கிட்ட சொல்லவே இல்லை, போயிட்டே இருந்தா. அவனை பார்த்தா, அவனுடைய அழகை பார்த்தா, அவனுடைய திருக்கண்களை பார்த்தா, அவனுடைய திருவதிரத்தை பார்த்தா, அவனுடைய திருமேனியை பார்த்தா, பார்த்த அழகுல சொக்கி போய் அந்த கண்ணுல அத்தனை பிரேமத்தோட அவனை பருகிக்கொண்டே அவனோட பேசிக்கொண்டே போயிட்டா சுவாமி. ஆத்த விட்டு போயிட்டா, அவங்க எங்கேயோ போயிட்டா. உடனே பகத்தாத் சுவாமி கேட்டா, பரகால நாயகி தாயார எங்க போனா, ஏது போனா, உன் பொண்ணு எங்க போனான்னு கூட பாக்க, இது கூட எப்படி போனா, உன்னை விட்டுட்டு போயிட்டாளா? அதுக்கு அந்த அம்மா சொன்னா, போனாதான் போனா, இருந்தாலும் அந்த பையனோட போயிட்டாளேன்னு அதான் பயமா இருக்கு அப்படின்னாலும். எந்த பையனோடு போயிட்டா அப்படின்னா, அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அறக்கரு குல பாவை தந்தை வெஞ்சினமும் கரிந்த விரலோன் திறங்கேட்கில். சக்கரவர்த்தி திருமகனுக்கு துப்பு போறாது. ஏன் தெரியுமோ இல்லையோ அப்படின்னா, அந்த பையன் திடீர்னு கோவிச்சுண்டு மூக்கார்த்து விட்டுருது. இப்படித்தான் ஒரு பொண்ணு வந்து ஆசைப்பட்டவன்னா ஆசைப்பட்ட பொண்ண மூக்கறுத்து விட்டானா. இந்த மாதிரியோடு பிள்ளைய நம்பி போய் இந்த பொண்ணு போயிட்டாலேன்னு அதான் யோசனையா இருக்கு அப்படின்னு. வெஞ்சொல்னா அறக்கரு குல பாவை தந்தை வெஞ்சின மூக்கறிந்த விரலோன் திறம் கேட்கில். பொண்ணு மூக்க அறுத்து போடுற பையன் பின்னாடி என் பொண்ணு ஆசைப்பட்டு போயிட்டாளேன்னு பயமா இருக்கேன்னு இருக்கா போல இருக்க பாசுரம். இத கேட்டானா, சக்கரவர்த்தி தன்னுடைய நாயகனோட போன பெண்ண அந்த நாயகனாக்கும் மூக்கறுத்து போட்டுருவான்னு பயப்படுற மாதிரி இந்த பாட்டு இருக்கு. இந்த பாட்டு தகுமான்னு கேட்டாராம். யாரு கேட்டாராம் தெரியுமோ இல்லையோ? கிடாம்பி ஆச்சாரத்திலே வந்து சந்தேகம் கேட்டாராம். ஏன் சுவாமி, அவருக்கு ஆச்சாரியர் இல்லையா? அவரே சுயமே மேதாவி இல்லையா? அவரே எத்தனை ஆச்சரியமா பதில் சொல்லலாம்னு. கிடாம்பி ஆச்சான் போலே சொல்லுவாரா? பாஷ்யக்காரனிடத்துல சர்வார்த்த கிரகணம் பண்ணினவரான் அப்படின்னாலே அவரிடம் கேட்டா பாஷ்யக்கார திருவுள்ளம் என்னன்னு சொல்லுவார்னு ஆசையினாலே கேட்டாராம்.
பாஷ்யகாரத்தில் உள்ளம் என்னன்னு கேட்கணும்னா அது நமக்கு சம்பிரதாயத்தினாலே கிடைக்கலன்னா அதுக்கு ஆச்சான் பக்கத்திலே கேட்டுக்கணும்னு தன்னுடைய ஆச்சாரியாலையும் விட்டு இல்ல தன்னுடையதான சுயமான மேதாவித்தனத்தையும் அதையும் ஒரு புறம் வச்சுட்டு கிடாம்பி ஆச்சாரிடத்திலே ராமானுஜருடைய திருவுள்ளமாக தெரிஞ்சு கொள்ள வேணும்னு வந்து கேட்டார்னு இந்த விஷயத்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே சேவிக்கிறோம். அதான் அங்க முக்கியம். பெரியவாச்சான் பிள்ளை அவரும் தென்னாச்சாரியாளுக்கெல்லாம் பிரதானமானவர். வடக்கு திருவீர பிள்ளையினுடைய பிரதான சிஷ்யர். நம்பிள்ளைக்கே கூட சிஷ்யரா இருந்திருக்கார். அப்பேற்பட்டவர் அந்த தென்னாச்சாரிய அந்த குரூப் இருக்க அந்த குரூப்புக்கு ஒரு முக்கியமானவர். அவர் சாதிக்கச்சே கடாம்பி ஆச்சாரிடத்துல இத்தனை மரியாதை வச்சிருந்தார் பட்டர் என்று சொல்றாருங்க. அதை எடுத்து காட்டுறாருங்க. அந்த அந்த அப்போ ஆச்சாரிய சாய்ச்சாச்சா இது துடுப்பு இருக்க கை நோவானேன் எம்பெருமானார் அவர்களின் அர்த்தம் உண்டே என்பதாக சாதிச்சார். அந்த மடப்பள்ளி பாஷையிலேயே பேசுறாரு. ஏன்னா அடுப்புல இருக்கிறத கலரத்துக்கு சுட அடுப்புல இருக்கிறத கலரத்துக்கு கைய போட்டு கலரணுமா? நாம ஏன் கஷ்டப்பட்டுக்கணும்? துடுப்பு இருந்தான்னா துடுப்பு எடுத்து கலரினா கலர் ஈஸியா கலரிட போறோம். சுலபமா கலரிடலாமோ இல்லையோ? அதே போல நாம் கஷ்டப்படுவானே இந்த பாசுரத்துக்கு என்ன அர்த்தமோன்னு நமக்குதான் பாஷ்யக்கார் சொல்லி வைத்ததான அர்த்தம் உண்டாச்சே. அதுதான் நமக்கு கையில துடுப்பு. அதை வச்சு காரியத்தை முடிச்சுக்கலாமே. என்ன சொன்னார் பாஷ்யக்காரர் அப்படின்னா, ஒரு உடன்போக்கிலே பிரமாதம் பிறந்ததே அதுபோலே பிரமாதம் பிறந்தால் எது செய்வோம் என்று கலங்கி அருளி செய்கிறாள். இதுக்கு முன்னாடி சீதையோட சக்கரவர்த்தி திருமணம் சௌக்கியமா தான் இருந்தார். ஆனா இருந்தாலும் ஒரு இடைஞ்சல் ஒத்தி வந்தாவும் அந்த இடைஞ்சலாலே என்ன ஆச்சு? பெருமாளும் தாயாரும் பிரியும்படி ஆச்சு. அந்த இடைஞ்சல் அதை வளர விட்டுட்டான் பெருமாள். அதுதான் தப்பு. அவளை மூக்கெடுத்து காதெடுத்து ஓட விட்டா அவள் ராவணன் இடத்திலே போய் பெருமாளும் தாயாரும் பிரியும்படியா பண்ணிவிட்டார். இந்த பெருமாள் இப்படியான ஒரு தப்பு செஞ்சு விட்டார். ஏன்னா பெண் விஷயத்திலே ஐயோ பாவம்னு நினைச்சு விட்டு கொடுத்துட்டார். இதே போல ஐயோ பாவம்னு நினைச்சு எங்கேயாவது விட்டு கொடுத்து கடைசியில அந்த தப்பு அதுதான் நமக்கு பெரிய இடைஞ்சலா வந்தா. என்னுடைய பெண்ணும் பெருமாளும் பிரிஞ்சுட்டா என்ன பண்றது? என்னுடைய பெண்ணையும் பெருமாளையும் பிரிப்பதற்கு இப்படி யாராவது ஒருத்தி உண்டானால் என்ன செய்வது? இந்த பிள்ளைக்கு அவ்வளவு சாமர்த்தியம் போறலையே, ஐயோ பாவம்னு விட்டு கொடுத்துட்டு ஆபத்து வீழ்த்துக்கிற பிள்ளையா இருக்கேன்னு சொல்லி அஞ்சுவன் வெஞ்சல் நங்காய் அஞ்சுவன் அதுக்குதான் பயப்படுறாருங்க. அஞ்சுவன் இந்த பெருமாள் பெண் மூக்க இருக்கிற பெருமாள்னு பயப்படல, இப்படி விட்டு கொடுத்து ஆபத்து வீழ்த்துக்கிற பெருமாளாச்சேன்னு பயப்படுறாங்க. அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அரக்கரு குல பாவை தன்னை வெஞ்சின மூக்கறிந்த விரலோன் திறங்கேட்கில் என்று இந்த பாசுரத்துக்கு அப்படி மேலோட்டமா பார்த்தா பெருமாளுக்கு சாமர்த்தியம் போறாது போல இருக்கு, இல்ல பெருமாள் மூக்கறுத்துருவார் போல இருக்கேன்னு தோன்றது. அதை சொல்ற கிராம்பியாச்சான் அப்படி விளக்கி கொடுத்தார். இந்த பிள்ளை ஐயோ பாவுன்னு விட்டு கொடுத்த ஆபத்து வைத்துக்கிற பிள்ளை என் பெண்ணு இவனை நம்பி போயிருக்கா, இவளை பிரிச்சுட்டு போறாளேன்னு பயப்படுறான்னு ராமாயணம் போல நினைச்சு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணாராம் கிளாம்பியாச்சான். பாஷ்யகார திருவுள்ளம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டான்னா அப்புறம் பாஷ்யகாருக்கு பிறகு இவரிடத்துலாம் வந்து கேட்பாளாம். நஞ்சியர் ஒரு வாட்டி வந்து கேட்டாராம். பட்டருடைய சிஷ்யன் நஞ்சியர் எல்லாம் பட்டரிடத்திலே கேட்டு வச்சிருக்க, பட்டரை தவிர வேறோட ஆச்சாரியனை தெரியாத நஞ்சியர் கிடாம்பி ஆச்சாரிடத்திலே வந்து கேட்டாராம். அந்த சுவாமி சாதிக்கிற ரகசிய திரிசாரத்துல சித்தோபாய சோதனாதிகாரத்துல எம்பெருமானை சொல்லவிடமெல்லாம் பிராட்டியை சொல்லிற்று என்று ஆச்சான் பக்கலிலே நஞ்சியர் கேட்டு சங்கிரகித்தருளினார் என்பதாக சாதிச்சார். பரதத்துவம்னா பெருமாள் மட்டும்தானே, பிரம்மம்னா ஒண்ணுதானே, வேதம் அப்படித்தானே சொல்றது. எல்லா இடத்திலும் பிரம்மம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்குச்சே, நீங்க என்ன சொல்றேன்? பெருமாளும் தாயாரும் சேர்ந்து பரதத்துவம்னு சொல்றேன், ரெண்டு பேரும் எல்லா இடத்துலயும் சேர்த்துக்கலாமா என்று கேட்டா எங்க பாஷ்யக்காரர் அப்படிதான் சொல்லியிருக்கார். எல்லாம் தெரிஞ்ச பாஷ்யக்காரர் அப்படிதான் சொல்லியிருக்கார். எம்பெருமானை சொன்ன விடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டான். அதனாலே பெருமாள் என்று பரதத்துவம் சொல்லி, பிரம்மம் என்று சொல்லி, ஈஸ்வரன் என்று சொல்லி எங்கெல்லாம் சொல்லித்தோ, பெருமாளை பரம தபஸ் என்று சொல்லித்து, பரபிரம்மம்னு சொல்லித்து, சத்து என்று சொல்லித்து,
பரஞ்சோதிஷன்னு சொல்லிட்டு இப்படி எந்த எந்த வார்த்தையினாலே பெருமாளை சொன்னாலும் அது தாயோருடைய சேர்த்துதான் சொல்லியிருக்கும். அதனால உபாயதசீலம் உபயதசீலம் ஒரு விதுரவே உத்தேசம் என்று பெரியவா சொன்னார். ஆச்சான் பக்கலிலே கேட்டு நஞ்சியர் சங்கிரகித்தார் என்று சொன்னதுனால பட்டரும் கிடாம்பி ஆச்சாரிடத்திலே ஒருவர், நஞ்சியரும் கிடாம்பி ஆச்சாரிடத்திலே ஒருவர். இப்படி யாராயிருந்தாலும் ஆச்சாரிடத்திலே வந்து தெளிய வேண்டியபடியா இருக்கும் சம்பிரதாயமானபடினாலே நம்ம மணப்பள்ளி ஆச்சாருடையதான ஸ்ரீசூக்திகள் நமக்கு கிடைச்சிருக்கிறது அப்படியே பாஷ்யக்காருடைய வார்த்தைகளாகவே கிடைச்சிருக்கு. அதனால இந்த சம்பிரதாயத்துக்கு என்ன பேர்னா எதிவரனார மடைப்பள்ளி வந்த மனம்னு பேரு. பாஷ்யக்காரருடைய திருவடப்பள்ளி வாசன சுவாமி நம்ம சம்பிரதாயம். அடல் உள்ளரசினும் அந்த அணர் மாட்டினும் இன்னமுத கடல் பள்ளி தந்திலும் காவிரி உள்ள முகந்த பிரான் இடைப்புள்ளையாகி உரைத்த துரைக்கும் எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே. எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே. பத்மாபதே ஸ்துதிபதேன விபட்சமானோ பசந்திய பிரபதனம் பிரவணா மகாந்த மத்வாக்கிய சம்மலிதமப்யஜத் ஸ்வபாவம் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம். அப்படியான யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் இது. மகானசம் தான் வடப்பள்ளி, யதீஸ்வரருடையதான வடப்பள்ளி சம்பிரதாயம் இது. மான்யம் ரொம்ப வசந்தது, ரொம்ப கொண்டாடப்பட வேண்டியது. யார் யார் கொண்டாடுவாங்க? யார் கொண்டாடட்டும், சர்வேஸ்வரன் கொண்டாடுறான். இந்த சம்பிரதாயத்தினுடைய பெருமையை, பாஷ்யக்காரருடைய பெருமையை சர்வேஸ்வரன் கொண்டாடுறான் சுவாமி. பாஷ்யக்காரரை பார்த்தார் பெருமாள், ஐயோ இனிமே சொத்தெல்லாம் நமக்கு வேண்டான்னு விட்டார். இந்த சொத்தெல்லாம் பாஷ்யக்காருக்கு தான் விட்டார். எவ்வளவு சொத்து வச்சிருக்கேன் சுவாமி பெருமாளை பார்த்து கேட்டா. 2 சொத்து வச்சிருக்கேன்னு, நித்திய விபூதின்னு லீலா விபூதின்னு 2 சொத்து வச்சிருக்கேன். இந்த 2 சொத்தும் பாஷ்யக்காருக்கு வந்து கொடுத்துட்டாராம். 2 சொத்துக்கும் உடையவர் நீர் தான் சுவாமி, உடையவர் நீர்தான் சுவாமி, உடையவர் நீர்தான் சுவாமின்னு கொடுத்துட்டாராம். அதுல 2 விபூதியையும் யாருக்கு கொடுத்தாரோ பெருமாள், அப்பேற்பட்ட பாஷ்யக்காரர் அவர் சொன்ன வார்த்தை எப்படி இருக்கும், அவருடைய சம்பிரதாயம் எப்படி இருக்கும்? மான்யம் பெண்ணின் தலை நின்று வீடளிப்பான்யம் இராமானுஷன் அப்படின்னு சொன்னார். மோட்சம் யார் கொடுக்கிறார்னா இப்பெல்லாம் பெருமாள் கொடுக்கறது இல்லையா, பாஷ்யக்காரர் தான் கொடுக்கிறார். அதனால தான் நாம் எல்லாம் பாஷ்யக்காருக்குன்னு சம்பாவனை பண்றோம். ஒருத்தர் பரமபதிச்சுட்டான்னா, ஒரு சுவாமி பரமதிச்சுட்டா, ஒரு மாமி பரமதிச்சுட்டான்னா இயல் கோஷ்டி பண்றாளோ இல்லையோ. இயல் கோஷ்டி பண்ணச்சு அவசியமா அந்த இயல் கோஷ்டின்னு அந்த 13ஆம் நாள் அந்த ஒரு காரியம் பண்ணச்சு பாஷ்யக்காரன்னு சம்பாவனை பண்றோம். இந்த ஜீவாத்மாவை மோட்சத்திலே அனுமதிச்சவர் இல்லையா, இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சத்துக்கு வழிகாட்டினவர் அவர் தான். இங்க வந்து வழிகாட்டினார் சரணாகதி சம்பிரதாயத்தினாலே. அங்க போய் விண்ணின் தலை நின்று வீடளிப்பான்யம் இராமானுஷன், அங்க பரமபதத்துல அவர் தான் இந்த ஜீவாத்மா இப்படி நாம் காட்டின சம்பிரதாயத்தினாலே நல்ல க்ஷேமத்தை அடைஞ்சு வருகிறானே என்று வருபவருக்கு எதிர்கொண்டு அனுகிரகம் பண்றாராம். விண்ணின் தலை நின்று வீடளிப்பான், அவர் தான் அங்க முதல்ல நிக்கிறாராம். அதனாலே அவரிடத்துல இந்த ஜீவாத்மா பகுமானத்தோட பரமபதத்திலே பிரவேசிக்கிறான்றதுனால அந்த பாஷ்யக்காரருக்கு அந்த ஜீவாத்மா செய்விக்கிற பகுமானத்தை இங்க இருந்து நாம் இந்த சத்காரியங்களை, இந்த உத்தர கிருத்தியத்தை முடிச்சுட்டு இந்த இயல் கோஷ்டி என்று ஆழ்வார் பாசுராதிகளை அனுசந்தானம் பண்ணி கொண்டு செய்யும் போது பாஷ்யக்காரருக்கு அவசியம் சம்பாவனை பண்றோம். அதனால மோட்சம் யார் கொடுக்குறான்னா பாஷ்யக்காரர் கொடுக்குறான்றதான சம்பிரதாயம். அப்பேற்பட்டவருடைய ஸ்ரீசூக்தியானபடினாலே இந்த சம்பிரதாயமானது மான்யம். பெருமாள் கொண்டாடுறார், தாயார் கொண்டாடுறா, பூர்வாச்சாரியால் கொண்டாடுறா, ரிஷிகள்லாம் கொண்டாடுறா. மான்யம் அப்படின்னு ராமாயணம் பூரா சரணாகதியை சொன்னார் வால்மீகி பகவான். எந்த ஆசையினாலே சொன்னார்? சரணாகதி சம்பிரதாயத்தை யார் காப்பாற்ற போறாளோ என்ற ஆசையோட சொன்னாரோ இல்லையோ, அப்படி காப்பாற்றி கொடுத்து வரானபடினாலே மான்யம். வால்மீகி பகவான் நிச்சயம் கொண்டாடுவாரோ இல்லையோ. நம்ம சம்பிரதாயம், நாம் சொன்னதான சம்பிரதாயம், ராமன் அவதரிச்சு லோகத்திலே பிரதிஷ்டை பண்ணி கொடுத்த சம்பிரதாயத்தை லோகத்திலே காப்பாற்றி கொடுத்தவர் பாஷ்யக்காரர் இல்லையா. மான்யம். ஆகமங்கள்லாம் பிரபத்திய சொல்றது மான்யம். ஆகமங்கள் கொண்டாடும்படியான சம்பிரதாயம் ஆச்சு.
வேதம் கொண்டாடும்படியான சம்பிரதாயமாச்சே. தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாமதிரிக்தமாஹு. வேதம் சொல்லிட்டு இத்தனை வேதங்கள்ல எத்தனை பக்தி வித்தியை சொல்லியிருக்கேன், எத்தனை விதமானதான உபாசனங்கள்லாம் சொல்லியிருக்கேன், எல்லாம் வசத்தி தான். ஆனா இருந்தாலும் வசத்தியிலேயே வசத்தி எதுன்னா தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாமதிரிக்தமாஹு. இந்த உபநிஷத்துக்களிலே சொல்லப்பட்டதான அத்தனை வித்தியைகளை காட்டிலும் எது சேஷ்டதமமா இருக்கும் என்றால் இந்த பரநியாச ரூபமான ஆத்மசமர்ப்பணம் சரணாகதி என்கிறதான சித்தாந்தம் வசத்தையா இருக்குன்றதுனால அதை வசத்தையா சொல்லித்தான் மான்யம் அப்படின்னு வேதம் கொண்டாடினதான சம்பிரதாயமாச்சு. இது வேத புருஷனான பெருமாள் கொண்டாடினார், வேதம் கொண்டாடிட்டு வேதத்தை கொண்டாடும்படியான ரிஷிகள் கொண்டாடினா, ரிஷிகள் கொண்டாடின விஷயத்தை ஆழ்வார்கள் பாசுரங்களினாலே கொண்டாடி வச்சா. திருவடியே பெருமான் திருவடியே நமக்கு உபாயம்னு ஆழ்வார்கள் தாங்கள் அனுசந்தானம் பண்ணி கொடுத்து அகலகில்லேன் போலொன்னில்லாரியேன் உன் அடிக்கீழ வந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் அடிக்கீழ வந்து புகுந்து கொண்டாடி காட்டுறதான சம்பிரதாயமாச்சு. அதனால பெருமாள் கொண்டாடினார், தாயார் கொண்டாடினா, ரிஷிகள் கொண்டாடினா, வேதம் கொண்டாடித்து, மகான்கள் கொண்டாடினா, ஆழ்வார்கள் கொண்டாடினா, ஆச்சாரியால் கொண்டினா, இப்ப ஏற்பட்டதான வசந்த சம்பிரதாயமானபடினாலே மான்யம் யதீஸ்வர மகானத சம்பிரதாயம். அப்ப ஏற்பட்டதான சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்தோத்திர ரூபமா கொடுக்கறேன். மணப்பள்ளியில பக்குவமா பண்ணி கொடுப்பா, அது மாதிரி நானும் கொஞ்சம் அந்த பக்குவமான வார்த்தைகளினாலே உங்களுக்கு ஸ்தோத்திர ரூபமா கொடுக்கறேன். அந்த ஸ்தோத்திர ரூபம் யார் விஷயமா இருக்கும்னா பத்மாபதே ஸ்துதி பதேன விபட்சமானம். இதான் முதல் வார்த்தை. தாயாருடைய திருநாமத்தை சொல்லி ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார். மங்களமா இருக்கணும் இல்லையோ, இந்த ஸ்தோத்திரம் மங்களமா இருக்கணும், இதை வாசிக்கிறவா மங்களமா இருக்கணும், இந்த சரணாகதி சாஸ்திரத்தை அவள்லாம் மங்களமாக அவளெல்லாம் இதை கை கொண்டு க்ஷேமத்தை அடைய வேணும். இந்த ஸ்தோத்திரமானது மங்களமாக விக்னம் இல்லாமல் என்னென்னைக்கும் பிரச்சாரத்தை அடைஞ்சிட்டு இருக்கணும். அதனாலே ஸ்தோத்திரத்துக்கு மங்களம், ஸ்தோத்திரத்திலே சொன்ன விஷயத்துக்கு மங்களம், ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்றவாளுக்கும் மங்களம். இப்படி சர்வ மங்களங்களையும் தரக்கூடியவள் பிராட்டியானபடியினாலே பிராட்டியினுடையதான திருநாமத்தை சொல்லிட்டு பத்மா என்று ஆரம்பிச்சு பிராட்டிக்கும் திருவுக்கும் திரு என்று சொல்லும்படியான பெருமாளானபடியினாலே அவரையும் சேர்த்து பத்மாபதே ஸ்துதிபதேன என்று திருவையும் திருவுக்கும் திருவாகிய செல்வனான பெருமாளையும் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு ஆரம்பிக்கிறார் சரணாகதி தீபிகைய. இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை இதோட முடிச்சுக்கலாம். மேற்கொண்டு விஸ்தாரமாக நல்லா வசத்தியான ஸ்தோத்திரம். இது நல்ல விஷயங்கள். உண்மையிலேயே சம்பிரதாயத்துல பெரிய கிரந்தங்களை வாசிச்சுதான் தெரிஞ்சு கொள்ள வேணும். ரொம்ப ஆழமா எத்தனை தெரிஞ்சுக்க முடியுமோ அத்தனையும் சுவாமி அனாயாசமாக ஸ்தோத்திரத்திலே சாதிச்சிருக்காருன்றதுனால அவசியம் மேல மேல கேட்கணும்னு ஆசை தானே வரக்கூடியதான ஸ்தோத்திரமும். இந்த ஸ்தோத்திரத்தை பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே, சுவாமி நிகமாந்த மகாதேசியனுடைய அனுகிரகத்தினாலே, ஆச்சாரியால் கொடுத்த ஞானத்தினாலே சொல்லலாம்னு ஒரு ஆசை அது ஏற்பட்டு இப்ப குரு பரம்பரா அனுசந்தானத்துக்கு பிறகு இப்பொழுது இதை தொடங்கி இருக்கோம். இந்த ஸ்தோத்திரத்தை கேட்கிறவாளுக்கு, இந்த ஸ்தோத்திரார்த்தத்தை இந்த உபன்யாச ரூபமாக கேட்கிறவாளுக்கும் இதே போல பத்மாவதி என்று சொல்ல முடியாத ஸ்ரீபதி நம்முடைய எம்பெருமான் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஆசைப்பட்டதான அனுகிரகத்தை, நம்ம ஆச்சாரியால் ஆசைப்பட்டதான அந்த அனுகிரகங்களை, நம்ம பாதுகைகள் என்னென்னலாம் கொடுக்குமோ அந்த அனுகிரகங்களை எல்லாம் பெற வேணும். மேலும் கேட்டு வந்தால் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அவசியம் மனசுல நன்னா படும். ரொம்ப போக்கியமா இருக்கும் இந்த ஸ்தோத்திரம். மேல கேட்கலாம் சொல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி இப்பேற்பட்ட ஒரு இது எங்களுக்கு அனுகிரகம் பண்றது ரொம்ப ரொம்ப பாக்கியம் சுவாமி. அதெல்லாம் பெரிய வார்த்தை, அந்த வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க, வார்த்தையெல்லாம் கிடையாது. எல்லாம் மேல மேல உங்க இதுல கேட்கணும்ன்றது திருவடியில கேட்கணும்ன்றது ஒரு ஆசை. ரொம்ப நல்ல சாய்ஸ். சரணாகதி தீபிகைன்றது ரொம்ப நல்ல சாய்ஸ். ரொம்ப Your conference recording has stopped.